செய்திகள் பேசி அறிந்தோம் ஒவ்வொரு நாளும். எத்தனை மனிதரை கண்டு மகிழ்ந்தோம் ஒவ்வொரு நாளும். எத்தனை நாட்டு தமிழரை இணைத்தோம் ஒவ்வொரு நாளும். எத்தனை அமைப்பின் நட்பினை கொண்டோம் ஒவ்வொரு நாளும். எத்தனை கேள்விகள் எத்தனை பதில்கள் ஒவ்வொரு நாளும். எத்தனை 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 ஒவ்வொரு நாளும். கலந்துரையாடுவோம் கலந்துரையாடுவோம் கலந்துரையாடுவோம். எத்தனை செய்திகள் பேசி அறிந்தோம் ஒவ்வொரு நாளும். எத்தனை மனிதரை கண்டு மகிழ்ந்தோம் ஒவ்வொரு நாளும். திருக்குறள் வாழ்த்து பாடினோம், இசை தமிழ் பாடலும் பாடினோம். அறிவு வளர்ச்சிக்கு தேவைப்படும் வழி அனைத்தும் அனைத்தும் தேடினோம். ஆற்றல் மிகுந்த மனிதரை எல்லாம் தேடி தேடி ஓடினோம். அவர் உரை முடிந்த பின்னால் நாமும் அவருடன் கலந்து பேசினோம். உடல் நலம் பேசினோம், மனநலம் பேசினோம். பேச வேண்டிய வாழ்வின் செய்திகள் அடுக்கி அடுக்கி பேசினோம். சான்றிதழ் தந்தோம், வலையொலி தந்தோம், அன்பும் நன்றியும் போற்றினோம். எத்தனை செய்திகள் பேசி அறிந்தோம் ஒவ்வொரு நாளும். எத்தனை மனிதரை கண்டு மகிழ்ந்தோம் ஒவ்வொரு நாளும். சங்க தமிழும் பேசினோம், இன்றைய தமிழும் பேசினோம். எந்த தமிழை பேசினாலும் நாம் பகுத்தறிவுடனே பேசினோம். தொல்லிய தொடங்கி சுவடிகள் வரையில் தோண்டி தோண்டி பேசினோம். பெண்ணியம் தொடங்கி சூழ்நிலை வரையில் ஆய்ந்து தோய்ந்து பேசினோம். கவிதைகள் பாடினோம், கதைகளும் கூறினோம். பட்டிமன்றத்து நிகழ்வுகள் கூட பார்த்து பார்த்து பேசினோம். பிள்ளைகள் தொடங்கி பெரியவர் வரையில் இணைப்புரை தந்து பேசினோம். என்ன பாட்டு? அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியின் 2181. இன்று பங்கு பெற்ற சிறப்பழைப்பாளர் அனைவரையும் நிகழ்ச்சியின் சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம். குரலும் பொருளும் கூறுவதற்கு சகோதர சகோதரிகளே வரவேற்கிறோம். குரலும் பொருளும் வரலாற்று செய்திகள் வழங்குவதற்கு டில்லியா பிரம்மநாயகம் ஐயா அவர்களே அன்புடன் அழைக்கிறோம். இசைப்பாடல் வழங்குவதற்கு சின்னமிழ் பாடகி பாக்கியலட்சுமி அம்மா அவர்களையும் தென்மொழி பண்ண நீகவரசன் ஐயா அவர்களையும் அன்புடன் அழைக்கிறோம். நிகழ்ச்சியின் முதல் பகுதியாக இன்றைய குரல் கூறுவதற்கு இசான் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். ஜனனி அவர்களே அன்புடன் அழைக்கிறேன். அதிகாரம் 7. அதிகாரம் 5. அதிகாரம் 7. சரி, ஒண்ணு சொல்லு சீக்கிரம். 1. அதிகாரம் 1. கருவட்ட அக்ரமுடைய ஆறு dan terakhir kalam yang kelihatan arwah dan kelala perwali niru kol pulle gulumile yang mentan tala melangatal pergi hindu niru ninda dumen mari serawan kuani நன்றி. அடுத்ததாக குரலும் பொருளும் வரலாற்று செய்திகள் வழங்குவதற்கு டெல்லியா பிரம்மநாயகம் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அழைத்ததற்கு நன்றி சனனி இசான்.
இன்றைய நிகழ்வு என் குரல் இகழ் அதிகாரத்தினுடைய முதற் குரல். இகழ் என்ப எல்லா உயிர்க்கும் பகல் என்னும் பண்பின்மை பாரிக்கும். மன மாறுபாடு காரணமாக ஏற்படுகின்ற பகை உணர்வு மக்களை ஒன்று சேர்ந்து வாழ முடியாமல் செய்கின்ற தீய பண்பாகும். எல்லா உயிர்களிடத்திலும் இணங்கி சேராமல் இருக்கும் தீய குணத்தை வளர்க்கும் நோயே மன வேறுபாடு என்று கூறுவர். இனி வரலாற்றில் இன்று சூன் மாதம் 15ஆம் நாள். இதே நாளில் கிமு 763ஆம் ஆண்டு மெசபடோமியாவின் வரலாற்று காலக்கோட்டை கண்டறிய உதவிய சூரிய கிரகணம் ஒன்றை ஆசிரியர்கள் பதிந்தார்கள். 923ஆம் ஆண்டு பிரான்சின் முதலாம் ரோபர்ட் மன்னன் கொல்லப்பட்டார். 1752 மின்னல் ஒரு மின்சாரம் என்பதை பெஞ்சமின் பிராங்க்லின் நிறுவினார். 1775ஆம் ஆண்டு ஜார்ஜ் வாஷிங்டன் அமெரிக்க தரைப்படை தளபதியாக நியமனம் பெற்றார். 1808ஆம் ஆண்டு ஜோசப் பெர்னார்ட் ஸ்பெயின் மன்னராக முடிசூடினார். 1836ஆம் ஆண்டு ஆர்கன்சா ஐக்கிய அமெரிக்காவுடைய 25வது மாநிலமானது. 1844ஆம் ஆண்டு ரப்பர் பதப்படுத்தும் முறை வல்கனைசேஷன் சார்லஸ் குடியர் என்பவரால் காப்புரிமம் பெறப்பட்டது. 1846ஆம் ஆண்டு இலங்கையின் ரோயல் ஏசியாட்டிக் சபை என்ற அமைப்பு தனது முதலாவது இதழை வெளியிட்டது. 1864ஆம் ஆண்டு வெர்ஜீனியாவின் பீட்டர்ஸ்பர்க் நகர் அமெரிக்க படைகளின் முற்றுகைக்கு உள்ளானது. 1904ஆம் ஆண்டு நியூயார்க்கில் ஜெனரல் ஸ்லோகம் என்ற கப்பலில் ஏற்பட்ட தீ விபத்தில் 1021 பேர் கொல்லப்பட்டனர். 1911ஆம் ஆண்டு IBM நிறுவனம் அமைக்கப்பட்டது. 1938ஆம் ஆண்டு பிரித்தானியாவின் லாஸ்லோ பைரோ குமிழ்முனை பேனாக்களை கண்டுபிடித்தார். 1954ஆம் ஆண்டு ஐரோப்பிய உதைப்பந்தாட்ட கூட்டமைப்பு யூஃபா சுவிட்சர்லாந்தில் தொடங்கப்பட்டது. 1984ஆம் ஆண்டு யாழ்ப்பாணம் காரை நகரில் இலங்கையின் கடல் விமானம் ஒன்று விடுதலை புலிகளால் சுட்டு வீழ்த்தப்பட்டது. 1996ஆம் ஆண்டு ஐக்கிய ராச்சியம் மான்செஸ்டரில் இடம்பெற்ற தீவிரவாதிகளின் குண்டு தாக்குதலில் 200 பேர் காயமடைந்தனர். நகரின் மத்திய பகுதி பெரும் சேதத்துக்கு உள்ளானது. 2007ஆம் ஆண்டு உலகின் மிகவும் நீளமான 34 கிலோமீட்டர் தொடருந்து சுரங்கப்பாதை சுவிட்சர்லாந்தின் ஆல்ப்ஸ் மலைக்கு கீழாக அமைக்கப்பட்டது. இதே நாளில் தமிழ் கணிமைக்கு சிறந்த பங்களிப்பு வழங்கிய உமர் தம்பி 1953ஆம் ஆண்டு பிறந்தார். வாய்ப்பிற்கு நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. அடுத்ததாக இசைப்பாடல் வழங்குவதற்கு தென்மொழி பண்ண நீங்கவரசன் ஐயா அவர்களே அன்புடன் அழைக்கிறேன். ஐயா ஒளித்துறையில இருக்கீங்க ஐயா. அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் அன்பான வணக்கம். பாவலரேறு அவளுடைய பாடல் இது. காலம் மாறியது, காட்சி மாறியது, கருத்தை மாற்றுவீர் புலவர்களே, தமிழ் புலவர்களே. புது கோலம் புனைந்தது உலகமாகவே, கொள்கை புதுக்குவீர் புலவர்களே. காலம் மாறியது, காட்சி மாறியது, கருத்தை மாற்றுவீர் புலவர்களே, தமிழ் புலவர்களே. புது கோலம் புனைந்தது உலகம் ஆகவே, கொள்கை புதுக்குவீர் புலவர்களே. ராமாயணத்தையும் வில்லி பாரதத்தையும் எத்தனை ஆண்டுகள் எடுத்துரைப்பீர், நலம் தடுத்துரைப்பீர். உயர்வுறாமல் நசிந்திடும் ஏழை மக்களுக்கு என்று முன்னேற்றத்தை தொடுத்திருப்பீர், நலம் தடுத்துரைப்பீர். ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாகவே ஆரியம் தமிழ் என கலந்துரைத்தீர். ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாகவே ஆரியம் தமிழ் என கலந்துரைத்தீர். மொழி நலம் கூரைத்தீர். இன்று பாயிரம் பாடினோம் தனித்தமிழ்கே என்று பாவியம் பாடிய வளம் குவிப்பீர். புது புது இலக்கியம் செய்தளிப்பீர். பழம் புல்கை இலக்கியம் கைவிடுவீர். இனிமை நடுவீர். ஒரு பொதுப்படையான நல் உலகம் மலர்ந்தது, பொதுமை இலக்கியம் செய்திடுவீர். அரசர் கதைகளும் அழகிய கதைகளும் அறிவையும் உயர்வையும் வீழ்த்தினவாம், நம்மை தாழ்த்தினவாம். புது முரசரவைப்பீர் தமிழ் புலவீர். இனி முகிழ்த்திடும் அறிவியல் வாழ்ந்திடவே.
குலமும் சமயமும் கொண்டு விளந்திடும் குமுகாயத்தினை மாற்றிடுவோம், பொது நாட்டிடுவோம். உயிர் நலமும் வாழ்க்கையும் மாந்தர் எல்லாருக்கும் நடுவெனும் நயன்முறை சாற்றிடுவோம். உயிர் நலமும் வாழ்க்கையும் மாந்தர் எல்லாருக்கும் நடுவெனும் நயன்முறை சாற்றிடுவோம். காலம் மாறியது, காட்சி மாறியது, கருத்தை மாற்றுவீர் புலவர்களே, தமிழ் புலவர்களே. புது கோலம் புனைந்தது உலகம் ஆகவே, கொள்கை புதுக்குவீர் புலவர்களே. நன்றி தம்பி, நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. அடுத்ததாக செந்தமிழ் பாடகி பாக்கியலட்சுமி அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அழைத்ததுக்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம். பார்வதி அம்மாள் நன்னன் அவர்களின் நினைவேந்தல் நினைவாக ரம்பையின் காதலி படத்திலிருந்து பாடல். சமரசம் உலாவும் இடமே நம் வாழ்வில் காணா, சமரசம் உலாவும் இடமே நம் வாழ்வில் காணா, சமரசம் உலாவும் இடமே. சமரசம் உலாவும் இடமே நம் வாழ்வில் காணா, சமரசம் உலாவும் இடமே நம் வாழ்வில் காணா, சமரசம் உலாவும் இடமே. சாதியில் மேலோர் என்றும் தாழ்ந்தவர் தீயோர் என்றும் பேதமில்லாது எல்லோரும் முடிவில் சேர்ந்திடும் காடு, எல்லோரும் முடிவில் சேர்ந்திடும் காடு. தொல்லையின்றியே தூங்கிடும் வீடு, தொல்லையின்றியே தூங்கிடும் வீடு. உலகினிலே இதுதான் நம் வாழ்வில் காணா, சமரசம் உலாவும் இடமே நம் வாழ்வில் காணா, சமரசம் உலாவும் இடமே. ஆதி எங்கே, அறிஞனும் அரசனும் எங்கே, ஆதி எங்கே, அரசனும் எங்கே, அறிஞன் எங்கே, அசடனும் எங்கே, அறிஞன் எங்கே, அசடனும் எங்கே. ஆவி போன பின் கூடுவார் இங்கே, ஆவி போன பின் கூடுவார் இங்கே. ஆகையினால் இதுதான் நம் வாழ்வில் காணா, சமரசம் உலாவும் இடமே நம் வாழ்வில் காணா, சமரசம் உலாவும் இடமே. சேவை செய்யும் தியாகி சிங்கார போகி, எனக்கு கேட்கலை. குணமதி கேக்குதா? ஐயா கேட்கலைங்க. சொல்ல மாட்டேங்கிறீங்க. அப்போ கேட்கலன்னு நான் எனக்கு தான் காது கேட்கலன்னு நினைச்சிட்டேன். இசான் 2ஆம் பகுதிக்கு இது குணமதியை காட்ட கொடுத்துருங்க. சரிங்க, நன்றிங்கம்மா.
இத்துடன் முதலாம் பகுதி நிறைவடைகிறது. இரண்டாம் பகுதியை குணமதி அக்காவிடம் ஒப்படைக்கிறேன். நன்றி, வணக்கம். கலந்துரையாடுவோம் பேரவை தமிழ்நாடு நடத்தும் நினைவேந்தல் களம். இன்றைய நிகழ்வு எண் 2181, நாள் 15/6/2026, திங்கள், திருவள்ளுவர் ஆண்டு 2057, இடபம் 17, நினைவேந்தல். குணமதி தொடருங்க. நினைவேந்தல் நிகழ்வு திருமதி ந. பார்வதி நன்னம்மா அவர்கள். நீதியரசன் நிகழ்வேந்தல் களத்தில் உரையாட நீதியரசன் நடராசன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இன்று நமது மதிப்பிற்கும் போற்றுதலுக்கும் உரிய பேராசிரியர் நன்னன் அவர்களின் துணைவியார் அன்னை பார்வதி அவர்களுடைய மறைவை ஒட்டி நினைவேந்தல் நிகழ்வு நமது பேரவையின் சார்பாக இன்று நடைபெறுகிறது. அவர்களுடைய நினைவை போற்றுவதற்கு முன்பு அன்னையார் பார்வதி நன்னன் அவர்களுக்கு எனது வீர வணக்கத்தை முதலிலே தெரிவித்துக் கொள்கிறேன். பொதுவாக பேராசிரியர் ஐயா நன்னன் அவர்கள் மிகச்சிறந்த ஒரு நாத்திகர், மிகச்சிறந்த தமிழ் புலமை அதற்கு அனுமதி பெற முடியாது. அதே போல ஆசைப்பட்ட எந்த ஒரு விஷயத்தையும் செய்து கொள்ள முடியாது. வீட்டிலே இன்று இந்த விரதத்தை இதற்காக நடத்த வேண்டும் என்று சொன்னாலும் அது நடைபெறுவதற்கான வாய்ப்பே கிடையாது. அதே போல தனது நம்பிக்கை சார்ந்த
ஒரு சங்க மத நிகழ்வை நடத்த வேண்டும் என்று ஆசைப்பட்டாலும் அதை நடத்த எளிதாக அனுமதி கிடைக்காது. இப்படி தனது விருப்பம், ஆசை, நம்பிக்கை இவைகளை எல்லாமே தியாகம் செய்து கொண்டு வாழ வேண்டிய கட்டாயத்தில் தான் அந்த மனைவிமார்கள் வாழ்ந்து வருகிறார்கள் என்பதை கொஞ்ச நேரம் உட்காந்து போறேன் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். ஆனால் இப்படி அரசியல் வாழ்வில், பொது வாழ்வில் தங்களை முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டவர்களின் மனைவிமார்கள் சிலர் தங்கள் இஷ்டம் போல் குலதெய்வம் கோயிலுக்கு செல்வதும், எந்தெந்த கடவுளர்களிடம் சென்று பிரார்த்தனை செய்ய வேண்டுமோ அதை செய்வதுமாக இருந்து வருகிறார்கள். அதனால் அவரது கணவன்மார்களுக்கு பொது வாழ்க்கையில் கெட்ட பெயர் ஏற்படுகிறது. தனது கணவன்மாருக்கு இப்படி பொது வாழ்க்கையில் கெட்ட பெயர் வருகிறதே என்கிற கவலை அந்த மனைவிமார்களுக்கு இருப்பது இல்லை. அதை போலவே தன் மனைவிமார் இப்படி தம் இஷ்டம் போல் கோவிலுக்கு சென்று, நாம் நாத்திகராக இருந்தாலும் கூட தங்கள் மனைவிமார்கள் இப்படி செல்கிறார்களே, அவர்களை தடுத்து நிறுத்த வேண்டும் என்கிற முயற்சியிலும் அந்த அரசியல்வாதிகள் ஈடுபட தயாராக இல்லை. இப்படி பொது வழியில் ஒரு மிகப்பெரிய விமர்சனத்துக்கு ஆளாகி தங்கள் அரசியல் வாழ்வில் கொஞ்சம் சரிவை சந்தித்துக் கொண்டிருக்கிற அரசியல்வாதிகளும் இருக்கத்தான் செய்கிறார்கள். விமர்சனம் செய்கிறவர்கள் மிக எளிதாக சொல்லிவிடுகிறார்கள், எல்லாம் இவங்கெல்லாம் நாத்திகம் பேசுவாங்க, கடவுள் இல்லம்பாங்க, பகுத்தறிவாளர்பாங்க. ஆனா இவங்க பொண்டாட்டிமாரெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா கோயிலுக்கும் போவாங்க அப்படின்னு ஆன்மீகவாதிகள் எளிதாக அதை விமர்சனத்துக்கு ஆளாக்குகிறார்கள். இது அன்றாடம் நடந்து கொண்டிருக்கிற நிகழ்வு தான். அதுல நம்ம பார்வதி அம்மாள் எப்படி வாழ்ந்தார் என்பது பற்றி எனக்கு நேரடியாக தெரியாது. பேராசிரியர் நன்னன் அவர்களை நேரில் சந்தித்திருக்கிறேன், பேசியிருக்கிறேன், அவருடைய சொற்பொழிவுகளை நிறைய கேட்டிருக்கிறேன். ஆனாலும் அவர்கள் குடும்ப வாழ்வு பற்றி தெரியாது. ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், நான் மேலே சொன்ன மாதிரியான சங்கடங்களை அந்த அம்மா நிச்சயமாக தன்னுடைய வாழ்க்கையில் சந்தித்திருப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். அதற்கான பதிலை அம்மா வேண்மாள் அவர்களோ அம்மா ஔவை அவர்களோ பின்னர் சொல்வார்கள் என்று நான் எதிர்பார்த்து கொள்கிறேன். ஏனென்றால் இது இந்த பகுத்தறிவாதிகளுக்கு, நாத்திகர்களுக்கு இது அன்றாடம் நடக்கிற ஒரு சோதனை நிகழ்வுகள் தான். எனக்கு ஏராளமாக எனக்கு நடந்திருக்கிறது என் வாழ்க்கையில். என் பையனுக்கு, குழந்தைக்கு உடம்பு சரியில்லை என்று சொல்வார்கள், வயிற்றுப்போக்கு இருக்கிறது, என்ன செய்ய என்பார்கள். சரி, மருத்துவரிடம் போய் மருந்து வாங்கி கொண்டு வாருங்கள் சொல்லி மருத்துவரிடம் சென்று மருந்து வாங்கி வருவோம். பிறகு என் துணைவியார் சொல்வார், இல்லை பக்கத்தெருவில் மந்திரிச்சு விடுறாங்களாம், அதையும் கொஞ்சம் பார்த்துருவோம், மந்திரிச்சிருவோம், நிறைய பேர் அங்க கூட்டம் கூட்டமா நிற்கிறாங்க, குழந்தைகளுக்கு மந்திரிச்சு விடுறாரா அவரு, நல்லா கேக்குதான் அப்படிம்பாங்க. அப்பொழுது நான் சொல்வது உண்டு, ஒன்று குழந்தைக்கு மந்திரிச்சதை மட்டும் செய்யு,
மந்திரிச்சதோட நிறுத்திக்கிடுவோம். அதில் அல்லது மருத்துவரிடம் காட்டினால் அந்த மருந்தை மட்டும் உட்கொள்ள வேண்டும், வேறு எதுவும் செய்யக்கூடாது. ஏன் சொல்லுகிறேன் என்றால், இந்த உடல் நலம் கெட்டது, இந்த நோய் மருத்துவர் கொடுத்த மருந்தால் குணமானதா இல்ல மந்திரிச்சு விட்டதுனால குணமானதா என்பது நமக்கு தெளிவாக தெரியாது. அதனால ஏதாவது ஒன்றை நீ செய்ய வேண்டும் என்பேன். எந்த தாயாரும் மருத்துவருடைய மருந்து தேவையில்லை, மந்திரிச்சால் போதும் என்று எந்த தாயும் நினைப்பதில்லை. அதனால் என் துணைவியாரும் மந்திரிச்சு விடுவதற்கு போவதும் இல்லை. இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலும் நாம் அவர்களுக்கு இது போன்ற விளக்கங்களை சொல்லி 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 வர வேண்டியதாக இருக்கிறது. எனவே இந்த பகுத்தறிவாதிகளுக்கு மனைவியாக இருப்பது என்பது சங்கடமான ஒரு வாழ்க்கை தான் என்பதை நான் மீண்டும் வலியுறுத்துகிறேன். இப்படிப்பட்ட கொள்கைவாதியாக இல்லாமல் சராசரி மனிதனாக இருப்பவர்களுடைய மனைவிமார்கள் மிகவும் மகிழ்ச்சியாக, சர்வாதிகாரமாக, சந்தோஷமாக, எவ்வித சங்கடமும் இன்றி தான் நினைத்ததையெல்லாம் உடனே செய்யக்கூடிய அந்த வாய்ப்பு உள்ளவர்களாக இருக்கிறார்கள் என்பதையும் சொல்லிக்கொள்ள விளைகிறேன். ஆனாலும் ஒரு உயரிய கொள்கைக்காக, சமுதாயத்தின் நலனுக்காக, உயர்வுக்காக போராடுகின்ற போராளிகளின் மனைவிமார்களில் ஒருவராக திகழ்ந்த நமது அன்னை பார்வதி அவர்களை நான் திரும்பவும் எனது வீர வணக்கத்தை அவருக்கு தெரியப்படுத்தி இந்த வாய்ப்பை நல்கிய பேரவைக்கு என் நன்றியை கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. அடுத்த நினைவேந்தல் களத்தில் ஒரு திருக்குறள் காமராஜ் ஐயா அவர்களே அன்புடன் அழைக்கிறேன். வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரிய நன்னன் ஐயாவினுடைய துணைவியார் பார்வதி அம்மா அவர்களினுடைய நினைவேந்தல் நிகழ்ச்சியில பேசி அமர்ந்திருக்கிற மதிப்பிற்குரிய நீதிபதி ஐயா அவர்களை, நம்முடைய பேரவையினுடைய இரு தூண்களாக விளங்கிக் கொண்டிருக்கிற ஆரம்ப காலத்திலிருந்தே தமிழுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்டு தந்தை வழியில், தாய் வழியில், திராவிட சிந்தனையோடு வாழ்ந்த வேண்மாள் அம்மா அவர்களை, அவருக்கு துணையாகவும் தன்னுடைய தாய் தந்தனுடைய புகழை நிலைநாட்டவும் தன்னுடைய பேருக்கு ஏற்ற மாதிரி தமிழுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிற அவ்வை அம்மா அவர்களை, இந்த நிகழ்ச்சியில தென்மொழி பண்ணன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். நீண்ட நெடு வரலாறு, அவருக்கு எல்லா வரலாறும் தெரியும். பெருஞ்சித்திரவனுடைய குடும்பத்திலே மிகுந்த ஈடுபாடு கொண்டவர். நன்னனையாவினுடைய குடும்பத்திலும் மிகவும் ஈடுபாடு கொண்டவர். அதே போல நம்முடைய சிங்கப்பூரில் தேன்மொழி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள், ஜானி இணைந்திருக்கிறார்கள், பாவிஷா இணைந்திருக்கிறார்கள், மற்றும் பிரம்மநாயகம், கவிஞர் எமிமான் அம்மாள், அன்னபூரணி அம்மாள். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் அன்பையும் பாராட்டியும் சொல்லிக் கொள்வதிலே மிகவும் கடமைப்பட்டிருக்கிறேன். மாணிக்கம் திருஞான சம்பந்தம் என்ற இயற்பெயரை கொண்ட மா நன்னன் ஐயா அவர்கள் தமிழ்நாட்டு தமிழறிஞரும் எழுத்தாளரும் திராவிட இயக்க பற்றாளரும் ஆவார்.
நீங்க பாத்தீங்கன்னா கவனிக்க வேண்டியது என்னன்னா, ஒரு குடும்பமே திராவிட சிந்தனையோடு வாழ்ந்திருக்கிறது என்று சொல்லும்போது, அந்த குடும்பத்தோடு அந்த சிந்தனை போயிடக்கூடாது. ஒருத்தர் வாழ்ந்தாங்க, வாழ்ந்து வழிகாட்டி இருக்கிறாங்க. அந்த வழியை மற்றவர்கள் பின்பற்ற வேண்டும் என்பதற்காகத்தான். அதே போல நல்ல சிந்தனை உடைய நல்ல குடும்பம் என்பதற்காகத்தான் அவர் வீட்டிலே அந்த அத்தனை பெரியவர்களும் வந்து சென்றார்கள். நான் கூட ஆச்சரியப்பட்டு போனதுண்டு. இத்தனை பெரியவர்கள் இந்த குடும்பத்தில் வந்து காலை வைத்து விட்டு சென்றிருக்கிறார்களே, அதற்கெல்லாம் மூல காரணம் எது என்று ஆழ்ந்த சிந்தனையோடு நான் அதை பார்த்ததுண்டு. அந்த வகையில பெரியார் பற்றாளர், தமிழறிஞர், நூலாசிரியர் இவர்களுக்கு மனைவியாக வாழ்வதும் மகள்களாக வாழ்வதும் மிக அரிதான காரியம். ஏன் என்று கேட்டால், அந்த புகழை அந்த மரபை கட்டி காத்து இமி கூட தவறாமல் அந்த தண்டவாளத்திலேயே பயணிக்க வேண்டும். கொஞ்சம் கூட அந்த சிந்தனையிலிருந்து மாறக்கூடாது. நான் இதுவரையிலும் பார்த்தது, மகள்கள் அப்பாவின் பெயரிலும் அம்மாவின் பெயரிலும் இந்த அளவுக்கு பாசம் வைத்து அவருடைய சிந்தனையிலே இன்னமும் நினைத்து கொண்டு எங்க அப்பா சொல்லுவாரு, எங்க அம்மா சொல்லுவாங்க, என்னைக்கும் பேசிட்டு இருக்கிற ஒரு பெரிய பற்றாளர்கள் யாருன்னா வேண்மலை அம்மாவும் அவை அம்மாவும் தான். நான் கூட சொல்லுவேன், அம்மா பைத்தியம் அப்பா பைத்தியம் அப்படின்னுவேன். ஏன் இதை சொல்ல வரேன்னு கேட்டீங்கன்னா, அந்த அளவுக்கு நான் கடந்த ஏறக்குறைய ஒரு 5-6 ஆண்டுகளாக நம்முடைய இவருடைய துணைவியார் பார்வதி அம்மாள், இவருக்கு வேண்மாள் அவ்வை என்ற மகள்கள், இவருடைய மகன் அண்ணல் மருத்துவம் படித்து முடித்து விட்டு மேலும் ஆராய்ச்சி செய்து கொண்டே மருத்துவம் பார்த்து வந்தவர். மூட்டு வலிக்கான புதிய மருந்து பற்றி ஆய்வில் வெற்றி பெற்றிருந்த நிலையில் திடீரென்று இறந்து விட்டார். தன் மகன் அண்ணல் பெயரில் அறக்கட்டளை ஏற்படுத்தி ஆண்டுதோறும் பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி நடத்தி மாணவர்களுக்கு பரிசும் அவர்களது பள்ளிகளுக்கு சான்றிதழையும் வழங்கி வந்தார் நன்னன் ஐயா. அதையும் தொடர்ந்து அவருடைய குடும்பத்தார்கள் நடத்தினார்கள். அந்த விழாவிலே தான் நாட்டுடைமையாக்கப்பட்ட முதலமைச்சராக இருந்த மு.க. ஸ்டாலின் ஐயா அவர்களுடைய 2021 பெறப்பட்ட ஜூலை 30, 2023 சென்னையில் நடந்த நன்னன் ஐயாவினுடைய 100ஆண்டு விழாவிலுடைய நன்னனுடைய படைப்புகள் நாட்டுடைமையாக்கப்பட்டது. அந்த விழாவிலே நான் இருந்தேன். போயிருந்தேன். அதுக்கு முன்னாடி ஒரு வருஷத்துல அந்த விழாவுக்கும் போயிருந்தேன். அந்த ஜூலை 30ங்கிறது நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய நாள். அதுக்கு முன்னாடி எல்லா ஏற்பாடும் பண்ணிடுவாங்க. இவங்க 2 பேருமே சேர்ந்து யார் யார் இணையருக்கெல்லாம் பரிசு கொடுக்கணும், சிந்தனையாளர்களுக்கும் பரிசு கொடுக்கணும், அதே மாதிரி மாணவர்களுக்கு பரிசு கொடுக்கணும், சிறுகதை போட்டிகள்லாம் எழுதி அதெல்லாம் கொண்டு வந்து அதை சேர்க்கணும், எல்லாத்தையும் சரியா செஞ்சு முடிச்சு அதுக்கு யாரு சிறைப்பழப்பாளராக கூப்பிடணும் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப அருமையா செஞ்சு முடிப்பாங்க. ஒரு நாட்டுடைய முதல்வரை 5 நிமிடத்துல பார்க்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள் நம்முடைய அப்பையம்மாவும் வேண்மலம்மாவும். அதை நான் சொல்லுவேன். அந்த வகையில அந்த சிறப்பானதொரு அவங்க அப்பாவினுடைய பேர், அவங்க அப்பனுடைய செயல்பாடுகள் பல சொன்னாவே போதும். அந்த மாதிரியான நிலையில நன்னன் ஐயா அவர்கள் 1923 பிறந்திருக்காரு. அது அப்போது மெட்ராஸ் மாகாணத்துல செங்கல்பட்டு மாவட்டத்தில் உள்ள சைதாப்பேட்டையில் வசித்து வந்திருக்கிறார். தமிழில் பட்டம் பெற்ற பிறகு நன்னன் ஐயா 1948 முதல் 1953 நடுப்பகுதி வரை அகில இந்திய வானொலி நிலையத்தில் தமிழ் மொழி பயிற்றுனர் நிகழ்ச்சியை வழங்கினார்கள். அப்போது அவருக்கு மദ്രാஸில் உள்ள பிரசிடென்சி கல்லூரியில் தமிழ் விரிவுரையாளர் பதவி வழங்கப்பட்டது. அங்கதான் நம்ம கவனிக்கணும். அவருக்கு கிடைத்த மிகப்பெரிய அங்கீகாரம். ஏறக்குறைய பொதிகை தொலைக்காட்சியில 14 ஆண்டுகள் முன்னாடி யாருமே இல்லாம இந்த தமிழை இந்த உலகுக்கு, தமிழ் மக்களுக்கு ஆற்றிருக்கிறார். அது போற்றக்கூடிய விடயங்கள் என்ன சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட நன்னன் ஐயாவினுடைய குடும்பத்துல
பார்வதி அம்மா அவர்கள் ஏறக்குறைய நான் 4 முறை சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சது. அப்போது நான் அதுவும் இல்லாம நாம தினமும் கூட நாம பார்ப்போம். அம்மா அவர்கள் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. அம்மாவும் அபய அம்மா அவர்களும் இந்த இணையத்தில் இறங்கும் போது அவர்கள் தெரிகிற மாதிரி நாங்கள்லாம் பார்த்துருக்குறோம் நிறைய தடவை. அப்படிப்பட்டவர்கள் நல்ல உயரமானவர்கள், நல்ல சிகப்பு, நல்ல உயரமானவங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்க என்ன பண்ணுவாங்க கேட்டா, சமையலுக்கு வேண்டிய அனைத்து வேலைகளையும் செய்து வைப்பார்கள் அந்த வயசுல. அப்படிப்பட்டவர்கள் அவர் மனம் தோடாமல் அவர்கள் கூடவே இருந்து 2 மகள்களும் அவர்களை பார்த்து கொண்டது, கவனித்துக் கொண்டது எல்லாம் என் நினைவிலே அப்படியே நிழலாடி கொண்டிருக்கிறது. நான் ஆஸ்திரேலியாவுக்கு செல்லும் போது கூட அன்று மாலை அவர்கள் வீட்டுக்கு சென்று அவர்களை பார்த்துட்டு அவருடைய காலிலே விழுந்து ஆசீர்வாதம் செய்து என்னுடைய புத்தகத்தை அவர் கையிலே கொடுத்து வாங்கி புகைப்படங்கள் எல்லாம் எடுத்துக்கொண்டு அவரும் பேசிட்டு தான் அப்புறம் நான் வந்து நேராக விமான நிலையத்துக்கு போனேன். அப்படிப்பட்ட பரபரப்பான சூழ்நிலை கூட நான் அடிக்கடி நினைத்து பார்ப்பது உண்டு. அன்று கூட நான் தொலைவில் இருந்ததால் ரொம்ப தூரம் நான் வரதாங்காட்டியும் நடக்காத வேலை, அதனால தான் வர முடியல. இருந்தாலும் கூட எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, மற்றவங்களை நினைச்சு பார்க்கறது அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த நினைவேந்தல் நிகழ்ச்சியில அனைவரையும் அழைத்து அவர்களுக்கு நாம் அஞ்சலி செலுத்த வேண்டும். அதோடு மட்டுமல்ல, அவர்கள் நினைவை போற்ற வேண்டும். அவருடைய வாழ்க்கையினுடைய பல விஷயங்களை நாம் பின்பற்ற முடியாவிட்டாலும் அவருடைய வாழ்ந்து வழிகாட்டிய சில விஷயங்களை நாம் இந்த அடுத்த தலைமுறைக்கு சொல்லியே ஆக வேண்டும். அதே போலதான் ஐயா சொன்னாங்க பாருங்க, அந்த நெறியில் வாழ்பவருடைய மனைவியாக வாழ்வது என்பது அவ்வளவு சிறப்பான விடயம் அல்ல. கஷ்டம், ரொம்ப கஷ்டம். அந்த கணவனுக்கு புகை சேர்ப்பு தற்காத்து தற்கொண்டார் பெண்ணி தகை சார்ந்த சொற்காத்து சோர்விலார் பெண்ணு அங்கதான் நிற்கும். அதனால அது மாதிரியான ஒரு மிகப்பெரிய வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த வீர வணக்கத்தை நான் முதலில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். நான் கூட அம்மா இது மாதிரி நினைவேந்தல் நிகழ்ச்சி வச்சுக்கலாம் வைக்க போறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவை அம்மா அவர்கள் சொன்னது என்னன்னு கேட்டீங்கன்னா, எங்களுக்கெல்லாம் அதுல ஈடுபாடு இல்லையே அப்படின்னாங்க. இல்லம்மா, இது வந்து நம்ம அரங்கத்துல நீங்க 2 பேரும் செய்கிற மிகப்பெரிய பணிகளுக்காக அனைவருமே சேர்ந்து முடிவெடுத்தது தான் இது. நீதியரசு எல்லாரும் சேர்ந்து முடிவெடுத்த ஒரு விஷயம். தமிழில நானும் நேற்று கூட ஒரு நாள் முழுக்க நாங்க 2 பேரும் பொள்ளாச்சியில் இருந்தோம். அந்த மாதிரி சில விஷயங்களுக்காக அப்படின்னு சொல்லும்போது நம்ம குடும்பத்தில் நம்ம உண்மையிலேயே சொல்றேன், நல்லா வந்து நம்முடைய வீட்டுல ஒருத்தர் என்னுடைய தாயை இருந்தது போலதான் நான் நினைச்சிருந்தேன். அந்த மாதிரியான ஒரு இது. அப்படிப்பட்ட தங்களுடைய பணி, சிறப்பான பணி. தங்கள் இருவருக்குமே எனக்கு ஒரு வார்த்தை சொன்னாங்க, நம்முடைய மேன்மலம்மா சொன்னாங்க. என்னுடைய மகள் அனிமலர் அவர்கள் அமெரிக்காவில இருந்து வந்திருந்தாங்க. பாட்டி உயிர் போகும்போது கூடவே இருந்தாங்க. அவங்களுக்கு பிடிச்ச பேத்தி இருந்தது, அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அப்படின்ற ஒரு வார்த்தை சொன்னாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே மாதிரி கூட எல்லாரும் ஒன்னா இருந்தாங்க. எல்லாரையும் ஒரு வழியாக நாங்கள் ஒரு கூட்டத்திலே சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சது. அது மாதிரி அவருடைய மகன்கள் கூட என்னிடம் திருக்குறள் பயின்றவர் ஓட்டமா ஓடி வந்து கட்டி பிடிச்சிட்டாரு. அந்த அளவுக்கு ரொம்ப பாசமான. ஒரு தடவை தான் நாங்கள் இணையத்தில் தான் பார்த்துருக்கோம், நேரம் பார்த்ததில்லை. அவர் ஐயா அவர்களே வாங்க அப்படின்னு சொல்லி பேசுறது. அது மாதிரி பல திறமைகளை, நல்ல பிள்ளைகளை உருவாக்கி இந்த உலகத்துக்கு கொடுத்து சென்ற பார்வதி அம்மா அவர்கள் அவருடைய வாழ்வு நிறைவான வாழ்வு, எந்த குறை ஒரு பெரிய புகழுக்கு சொந்தக்காரர், புகழோடு வாழ்ந்து விடைபெற்றிருக்கிறார். அவர்களுக்கு என்னுடைய இந்த குழுவின் மூலமாக நெஞ்சார்ந்த வீர வணக்கத்தையும் நன்றி சொல்லிக்கொண்டு, இந்த நினைவேந்தல் நிகழ்ச்சி உண்மையிலேயே சொல்றேன், நிறைய பேரை அழிச்சு உள்ள வந்து பேசிக்கணும்ன்றது என்னுடைய ஆசையாக இருந்தது. அது மாதிரி செஞ்செல்லாம் அடுத்தவர்களை அழைக்குமாறு நம்முடைய ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய குணமதி அவர்களை வேண்டிக் கொண்டு கிடைத்த வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். நன்றிங்க ஐயா.
அடுத்ததாக திருமதி நண்பர்வழி அம்மா அவர்களுக்கு நினைவாஞ்சல் செலுத்துவதற்காக டெல்லி பிரம்மநாயகம் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அழைத்ததற்கு நன்றி முத்துகுணமதி. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று செங்கேம். சாதாரண ஒரு இல்லத்து அரசிக்கும் ஒரு மிகப்பெரிய ஆளுமையினுடைய இல்லத்தினுடைய அரசியாக இருப்பதற்கும் நிறைய வேறுபாடுகள் உண்டு. மிகப்பெரிய பொறுப்புகள் அவருக்கு அடங்கி இருக்கிறது. அவரை நான் காணொளி வழியாகத்தான் பார்த்திருக்கிறேன். இருந்த போதிலும் அவருடைய தோற்றத்திலிருந்து என்னாக்கு நான் அறிந்து கொண்டதையும் ஔவையம்மாளும் வேண்மாளும் அவர்களும் சொன்ன செய்திகளின் மூலமாகவும் நான் அறிந்து கொண்டது என்னவென்றால், அவர் உயர்ந்த பண்புகளுக்கும் அன்புக்கும் அரவணைப்புக்கும் நிறைந்த ஒரு சிறந்த மனிதராக பரிணமித்திருக்கிறார். நல்லெண்ணையாவுடைய வெற்றிக்கு அவர் முழு காரணமாக இருந்திருக்கிறார் என்று கூட சொல்லலாம். அவர் தம் வாழ்நாளில் எளிமை, பணிவு, அன்பு, அறநெறி ஆகியவற்றை வாழ்வின் அடித்தளமாக கொண்டுதான் இவ்வளவு சிறப்பான இடத்திற்கு அவர் அடைந்திருக்க முடியும். தம்மை சார்ந்த குடும்பத்தினருக்கும் சுற்றத்தாருக்கும் தம்மால் இயன்ற உதவிகளை அவர் செய்திருக்கிறார் என்றே நான் எண்ணுகிறேன். அவருடைய அன்பு அளவற்றது. அதன் பின் தான் அவருடைய உருவகமாக திகழ்ந்தவர் ஐயா அம்மா பார்வதி நன்னன் அவர்கள் குடும்பத்தினுடைய நலனையே தம்முடைய நலனாக எண்ணி பிறருடைய மகிழ்ச்சியிலேயே தம்முடைய மகிழ்ச்சியை கண்டவர். தன்னலம் கருதாது பிறருடைய இதற்காக வாழ்ந்த உயர்ந்த உள்ளம் அவருடையது. ஒரு மனிதனுடைய வாழ்வு என்பது எத்தனை ஆண்டுகள் நீண்டது என்பது பெருமை அல்ல, அவர் வாழ்ந்த காலத்தில் எத்தனை இதயங்களை அவர் தொட்டார் என்பதை பெருமை. அந்த வகையில் பார்வதி நன்னன் அவர்கள் பலரது மனங்களில் அன்பை விதைகளை விதைத்து சென்றிருக்கிறார். நமது வள்ளுவர் கூட அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. அன்பில்லாதவர்கள் தமக்காக மட்டுமே வாழ்வார்கள், அன்புடையவர்களோ பிறருக்காகவும் வாழ்வார்கள் என்பது இதன் பொருள். அந்த அன்பின் இலக்கணமாகவே அமரர் பார்வதி நன்னன் அவர்கள் வாழ்ந்தார்கள் என்று சொல்லலாம். வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் மாறி மாறி வருவது இயற்கையினுடைய நியதி. பிறப்பு எப்படி தவிர்க்க முடியாததோ அதுபோல இறப்பும் தவிர்க்க முடியாதது ஒன்று. ஆனால் நற்குணங்களால் நிரம்பிய மனிதர்கள் உடலால் நம்மை விட்டு பிரிந்தாலும் அவர்கள் விட்டு சென்ற நற்செயல்களும் நற்பண்புகளும் என்றும் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும். மீண்டும் ஒரு முறை அம்மா அவர்களுக்கு வீர வணக்கத்தை செலுத்தி வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி இடம் சார்கிறோம். நன்றி, வணக்கம். செய்தி மட்டும் குணமதி ஒரே ஒரு செய்தி இடையே சொல்லிடுறேன். அம்மா வேண்மாள் அம்மாவை பத்தியும் அவைய பற்றியும் சொல்லணும்னாக்கா, நான் இதை நினைவுபடுத்தினதோட அதை புகழுக்காக சொல்லல. நம்முடைய அரங்கத்தில் பேசியிருக்கிற நவ்யாசின்னு ஒரு மாணவி, 12ஆம் வகுப்பு மாணவி, 10ஆம் வகுப்பு மாணவியாக இருக்கும்போது நம்ம அவையில பேசியிருக்க. அந்த மாணவிக்கு அந்த இடம் கிடைக்கல. ஆனா என்கிட்ட சொல்றா, அது மாதிரி ஐயா மாடல் ஸ்கூல்ல எனக்கு இடம் கிடைக்கல. உடனடியாக அந்த மாவட்ட ஆட்சித்தலைவரை தொடர்பு கொண்டு நாளை மறுநாளே அங்க போய் படித்த பிறகு 12ஆம் வகுப்பை நல்ல மதிப்பெண் பெற்று அங்கே அந்த மகள் கிரீன் பார்க்ல நீ படிச்சுன்னா பாஸ் ஆயிடலாம்னு சொல்லிட்டு சேலம் சிவம் மூலியமா கிரீன் பார்க்கினுடைய ஓனருடைய நண்பராகி அவர்கிட்ட பேசி அந்த கல்லூரியில நீட் படிக்கிறதுக்காக சேர்க்கிறோம். 47,500 ரூபாய் கட்டணும். உடனடியாக தொடர்பு கொண்டு அம்மா அவர்களை இந்த மாதிரி விஷயம் அப்படின்னு சொல்லும் போது 10,000 ரூபாய் கொடுத்தார்கள். நான் வெறும் 5,000 ரூபாய் தான் கொடுத்தேன். அதே மாதிரி மோகன் வைரக்கன் ஐயா அவர்கள் 10,000 ரூபாய் கொடுத்தாங்க. ரவி சொக்கலிங்க 2,000 ரூபாய் கொடுத்தாங்க. இப்படி எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி கொண்டு போய் சேர்த்தோம். அந்த மாணவனுடைய திருவண்ணாமலைக்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் வருகிறார். திருவண்ணாமலையில சிறந்த மாணவி யாருன்னு கேட்டு அந்த மாணவியினுடைய வீட்டுக்கு முதலமைச்சர் போறாரு, பொதுப்பணித்துறை அமைச்சர் போறாரு, ஆட்சியாளர் போறாரு, மாவட்ட கண்காணிப்பாளர் போறாரு, உயர் அதிகாரிகள் ஒரு 15 பேர் போய் அந்த மதியானம் அந்த உட்கார்ந்து சாப்பிடுறாங்க. அந்த விடயங்களை எல்லாம் சொல்லும் போது நான் சொன்னேன், இவங்க எண்கள்லாம் போட்டு அவர்களிடத்தில் சொல்லுங்கள், சொல்லி ஆசீர்வாதம் பெற்றேன் ஐயா அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. ஏனென்று கேட்டால் ஒரு விதை விருட்சமாவதற்கு அந்த குடும்பம் எந்த அளவுக்கு உதவி செய்திருக்கிறது. நான் 2-3 விடயங்கள் நான் கேட்கும் போது அம்மா பண்ணியிருக்காங்க, பெரிய உதவியை பண்ணியிருக்காங்க. குணமதிக்கு இப்ப கூட குணமதி பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 நாட்கள் மேய்ச்சி பூச்சி இல்லாத இன்னும் உட்காந்துட்டே தான் இருக்கா. அவ எந்தி நடக்கவே இல்லை.
குணமதி இன்னும் எந்திரிச்சு நடக்கவே இல்லை. அவங்களுக்கு கூட அம்மா அவர்கள் அந்த குடும்பம் உதவி செய்திருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே நினைவுபடுத்துகிறேன். நம்முடைய நீதிபதி அவர்கள் அந்த செய்தி போட்ட அடுத்த நிமிடமே 5000 ரூபாய் காசோலையே அந்த பிள்ளைகளுக்கு அனுப்பிச்சிட்டு தான் பேசினார். ஐயா நான் உடனே நான் ஒரு தடவை அவங்க வீட்டுல போய் பார்க்கும்போது சொன்னேன், அப்படியே ஐயா கொண்டு வீடியோ காலில் பேசும்போது, குணமதி நீ கவலையப்படாத, நாங்க இருக்கும்டா, நீ எதுக்கும் கவலைப்படாத, நீ என்ன நினைக்கிற அதை நாங்க செஞ்சிருவோம், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லி, அந்த மாதிரியான ஒரு குடும்பம். அதனாலதான் நான் சொன்னேன், இந்த மாதிரி நம் குடும்பத்தில் நம் ஒருவரை இழந்து விட்டால் எந்த அளவுக்கு நாம் இருப்போமோ அந்த அளவுக்கு எங்களுக்கு அந்த நிகழ்வு இருந்தது அப்படின்றதால எங்களுடைய இழப்பு இருந்தது என்பதை பதிவு செய்வதற்காக தான் சொன்னேன். நண்பர் சேனாதிபதி அவர்கள் வந்திருக்கிறார்கள், இன்னும் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு என்னுடைய அன்பையும் தெரிவித்து கொண்டு தொடர்ந்து நிகழ்ச்சியை எடுத்து செல்லுங்கள் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி. நன்றிங்க. அடுத்ததாக திருமதி நன்னன் பார்வதி அம்மா அவர்கள் நினைவஞ்சலி செலுத்துவதற்காக தென்மொழிப்புற நீகவரசன் ஐயா அவர்களே அனைவருக்கும் வணக்கம். முதலாவதாக அம்மாள் பார்வதி நன்னன் அவர்களுக்கு நம்முடைய வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். முதலில் வேண்மா அம்மாவுக்கும் அவை அம்மாவுக்கும் ஒரு வேண்டுகோள் பொறுத்தவர்கள, உங்களுடைய தொலைபேசி எண்கள் தொலைந்து போய்விட்டதனால நான் உடனடியாக செய்தியை பேச முடியாமல் போய்விட்டது. அப்புறம்தான் பிறகுதான் எண் கிடைத்தது. அம்மா அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, அம்மா நன்னன் அவர்கள் 2 முறை நான் பார்த்திருக்கிறேன். ஒன்று மேடவாக்கத்தில், ஒன்று தியாகராய நகர்ல பாவலரேறு மறைவுற்ற பொழுது ஒரு முறை பார்த்திருக்கேன் 95ல். 2வது இவர் இறைக்குறுநர் மறைவுற்ற 2012ல் மேடவாக்கத்தில் பார்த்திருக்கிறேன். அப்பொழுது நேரடியாக பார்த்த பொழுது அண்ணன் ஐயாவை விட அவரோட பெருஞ்சுக்க ரொம்ப சின்னவர், இளையவர். அப்பொழுதே அவர் ஐயா ஐயா என்று அழைத்து பெருஞ்சுத்தனாரே ஐயா என்று பேசிய செய்திகள் எல்லாம் கேட்கின்ற பொழுது எந்த அளவுக்கு அவர் புலவர்கள் மேலே, குறிப்பாக தமிழ் புலவர்கள் மேலே எவ்வளவு வகையான மதிப்பும் மாண்பும் வைத்திருக்கிறார் என்றது அறிய முடிஞ்சது. மிகப்பெரிய அளவில் அவர் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் அவர் பயின்றிருந்து தமிழ் பேராசிரியர் இருந்த போதும் சரி, தமிழ்துறை தலைவராக தமிழ்துறை இயக்குநராக இருந்த போதிலும் சரி, வானொலியிலும் தொலைக்காட்சியிலும் அவர் தமிழ் பாடம் நடத்துகின்ற முறையிலும் சரி, எந்த அளவிற்கு அவர் தமிழ் மேலே, தமிழ் பற்றின் மேலே, தமிழ் இனத்தின் மேலே, திராவிட இனத்தின் மேலே எந்த அளவுக்கு அவர் ஆழங்காணாத அளவில் எந்த மிக அளவில் பற்று கொண்டிருக்கிறார் என்று அறிய முடிகிறது. அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் மறைமலையடிகளோட அழைத்து அங்கு நிகழ்த்திய வரலாறு எல்லாம் ஐயாவுடைய அவருடைய தமிழ் பெருமைக்கு, அவருடைய சான்றாண்மைக்கு பெரிய விளக்கமாக திகழ்கின்றது. அத்துணை பெருமை வாய்ந்த அண்ணன் ஐயாவுக்கு வாய்த்த அருமை அம்மா பார்வதி அம்மா அவர்கள் அம்மா அவர்களை 2 முறை பார்க்க வாய்ப்பு கிடைச்சது. ஒன்று அதே ராஜரத்தினம் திருமணம், அந்த ராஜரத்தினம் கலையரங்கத்திலே அந்த ஒரு நினைவு ஒரு நன்னனுடைய நூல் பரிசளிப்புகளாக கலந்து கொண்டது மா சுப்பிரமணிய சுகாதாரத்துறை அமைச்சர், நல்வாழ்வுத்துறை அமைச்சர் இருந்த பொழுது ஒன்றும், சுபவீரபாண்டியன் வந்திருந்த போது 2 முறை அதை பார்க்க எனக்கு வாய்ப்பு கிடைச்சது. அதாவது ஒரு தமிழ் புலவர்களுக்கு ஆக்கின்ற மனைவி சரியா சொல்ல முடியாது, நினைச்சு பாருங்க. ஏன்னா அவங்களுக்கு இயல்பாகவே உண்மையான தமிழ் புலவர் சொல்றேன் நான், குணமென்னும் குற்றேறி நின்றார் வெகு கணமேன்னு காத்தல். அவர்கள் வாழ்க்கையில எப்படி நமக்கு தெரியாது. ஆனா எந்த புலமையும் ஆழ்ந்த அன்பும் ஆழ்ந்த அறிவும் ஆழ்ந்த பொதுநலம் உடையவராக இருக்காங்க. அந்த சினமும் வரத்தான் செய்யும். அது போன்ற சினம் வரக்கூடிய ஒரு பெருந்தன்மை வாய்ந்த அந்த குணமென்னும் குன்றேறி நின்றார் வெகுளி கணமே. அப்ப அவருக்கு சினம், அப்ப அவரை போன்று அடைந்த இந்த பெருமகனை அடைந்த இந்த பெருமாட்டிக்கும் அவருடைய வாழ்க்கையில இருந்து வாழ்ந்து இவ்வளவு மிக சிறப்பாக வாழ்ந்த செய்திகள்லாம் இப்ப கேட்கின்ற போது மிகவும் அம்மா அத்துணை போதாத நிலையிலும், உடல் நடக்க முடியாத நிலையிலும் கூட அம்மை அவ்வை அம்மாவும் அம்மை வேண்மாள் அம்மாவும் அந்த மண்டபத்துக்கு அவங்க வீட்டுல விட்டுட்டு கூட வந்திருக்கான். அதனால நேர மண்டபத்துக்கு கொண்டு முன்னிலைப்படுத்தி அவளை சிறப்பு செய்து அவளுக்கு முன்னாடி அந்த நிகழ்ச்சி நடத்துறது எல்லாரும் அப்படி செய்வாங்க.
உண்மையான பெற்றோர்களோட உண்மையான அன்பு, உண்மையான பெற்றோர்களை பாசம் உடையவர்கள் தான் அப்படிலாம் செய்ய முடியும். அந்த தாளாத நிலையில அவங்க வந்து எல்லாரையும் வாழ்த்தி இருந்து விட்டு போன அவ்வளவு பெரிய அருமையான செய்திகள் எல்லாம் செஞ்சிருக்காங்க. ஔவை அம்மாவும் தாய் மேல வந்து இறுதி வரையிலும் ஒரு பெரிய பாசம். ஏன்னா இப்ப இருந்து கேட்கின்ற பொழுது சில இப்ப அண்மையில் நடந்த சில திரைப்பட செய்திகள் மறைவுற்ற குடும்பங்களும் எத்தனை வகையில் அவங்க புறக்கணிச்சிருக்காங்கலாம் தெரிகிறது. அப்படியெல்லாம் இல்லாமல் உண்மையான ஒரு குடும்ப நலத்தோடு, உண்மையான ஒரு பாசத்தோடு அந்த செய்த அவங்க இருந்து அதே நேரத்தில் எல்லா வகையான தமிழ்நாடுக்காக அவர்கள் செய்கின்ற பேருதவியும் பெருமையும் எண்ணி பார்த்து தமிழ் மக்கள் அனைவரும் பின்பற்ற வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இந்த நல்ல நிகழ்ச்சியை கலந்து கொண்டதற்கு பெரிதும் மகிழ்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. அடுத்ததாக தேன்மொழி அம்மா அவர்கள் அன்புடன் நினைக்கிறேன். அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். அன்பு தமிழருக்கு என் மறு வணக்கம். தக்கார் தகவலார் என்பது அவரவரை எச்சத்தார் காணப்படும் என்று திருவள்ளுவர் கூறியிருக்கிறார். அப்படி நன்னன் அவர்கள் எப்படி ஒரு சிரத்தை எடுத்து பகுத்தறிவு வாழ்க்கை நடத்தினார் என்பது அவர் விட்டு சென்ற அவருடைய மனைவியுடைய வாழ்க்கையையும் அவருடைய பிள்ளைகளின் வேண்மாமாள் மற்றும் ஔவையம்மாள் ஆகியோருடைய வாழ்க்கையையும் பார்க்கும்போது நமக்கு புலனாகின்றது. திருக்குறள் காமராச ஐயா அவர்கள் விலாவரியாக விளக்கி கூறினார். அவர்கள் எப்போது இல்லாதவர்களுக்கு உதவுவது, பகுத்தறிவு சிந்தனையுடன் வாழ்வது ஆகியவற்றை எப்படி அந்த குடும்பம் கடைபிடித்திருக்கிறது என்பதை கூறினார். இதற்கு நன்னன் ஐயா அவர்கள் இட்ட விதைதான் காரணம். நன்னன் ஐயாவோடு இணைந்து வாழ்ந்திருக்கிறார் என்றால் பார்வதி அம்மா அவர்கள் எவ்வளவு பகுத்தறிவு சிந்தையுடன் இருந்திருக்க வேண்டும் என்பது நமக்கு புலனாகின்றது. காரல் மார்க்ஸ் என்ற சிந்தனையாளர் ஒருவருடைய வாழ்க்கையை பற்றி குறிப்பிடும் பொழுது அவருடைய மனைவி கூறினார், எனக்கு குழந்தை பிறந்ததற்கு பால் வாங்கவும் காசில்லை, அது இறந்து போனது, அதற்கு சவப்பெட்டி வாங்கவும் அவரிடம் காசில்லை என்று. இப்படிப்பட்ட பகுத்தறிவாளர்களுடன் வாழ்கின்ற வாழ்க்கைதான் மிகச் சிறந்த கல்லில் எழுதிய எழுத்து போன்று நிலைத்திருக்கும். இப்படிப்பட்ட பகுத்தறிவாளர்களுடனும் சிந்தனையாளர்களுடனும் வாழ்கின்ற வாழ்க்கைதான் சிறந்த வாழ்க்கையாக இருந்திருக்க முடியும். அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தவர் தான் பார்வதி அம்மா அவர்கள். பார்வதி அம்மா அவர்கள் இத்துணை வருடம் வாழ்ந்திருக்கிறார். நன்னன் ஐயா அவர்களுடன் இணைந்து வாழ்ந்திருக்கிறார் என்றால் அந்த வாழ்க்கை எவ்வளவு சிறப்பான பகுத்தறிவுடைய வாழ்க்கையாக, அர்த்தமுள்ள வாழ்க்கையாக இருந்திருக்கும் என்பதற்கு எந்த ஐயமும் வேண்டியதில்லை. வேண்மா அம்மா அவர்களும் ஔவை அம்மா அவர்களும் பகுத்தறிவுடைய வாழ்க்கையோடு வாழ்ந்திருக்கிறார்கள் என்றால், பகுத்தறிவு சிந்தனையுடன் இருக்கிறார்கள் என்றால் அதற்கு நன்னன் ஐயாவுடைய பகுத்தறிவு வாழ்க்கை காரணம். நன்னன் ஐயா பொது வாழ்க்கையில் இவ்வளவு சிறந்திருக்கிறார் என்றால் அதற்கு பார்வதி அம்மா அவர்கள் வாழ்ந்த வாழ்க்கை மிக முக்கியமான வாழ்க்கை. பார்வதி அம்மா அவர்கள் துணை நின்றதால் தான் நன்னன் ஐயா அவர்களால் இவ்வளவு சிறப்பான பொது வாழ்க்கையில் வெற்றி பெற முடிந்திருக்கிறது. ஆகவே இந்த நினைவேந்தலில் என்னை அழைத்தமைக்கு நன்றி பாராட்டி, பார்வதி அம்மா போன்ற திலகங்கள் இன்னும் வாழ்ந்து சம்மாந்திருக்க வேண்டும், அவர்களை போன்ற நினைவேந்தல்கள் நிறைய இருக்க வேண்டும், இடம்பெற வேண்டும் என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி அமைகிறேன். நன்றி. தேவசேனாதிபதியா தேசாபிமன்னன் ஐயா அவர்களே வணக்கம் அம்மா. இன்று திருமதி பார்வதி அம்மாள் அவர்களுக்கு நினைவேந்தல் என்று கருதுகிறேன் இல்லையா? ஹலோ. ஆமாம் ஐயா. சரி. நான் நிகழ்ச்சியின் இடையில் வந்ததுனால என்னால் தொடர்ச்சியாக பேச இயலவில்லை. ஆனால் அவர் நிகழ்வில் அதிகமாக கலந்து கொண்டுள்ளார் இல்லையா ஐயா? பிரம்மநாயகன் ஐயா. ஐயா அவங்க நம்முடைய நிகழ்வினுடைய நம்முடைய ஔவையம்மாள், வேண்மாள் அம்மாள்
அவர்களுடைய தாயார் மற்றும் பேராசிரியர் நன்னன் அவர்களுடைய இணையர். மனைவி. ஐயா, பேராசிரியர் நன்னனுடைய துணைவேர் என்ற உடனே எனக்கு ஞாபகம் வருது. நான் வந்து அரசு பணியில் இருக்கும் பொழுது அரசு அதாவது ஆங்கில சொற்றொடருக்கு எப்படி விளக்க உரையோ அதே போல தமிழ் சொற்களுக்கு வந்து அவர்தான் வந்து கிளாசரி என்று ஒரு நூலை வெளியிட்டிருந்தார் திரு நன்னன் ஐயா அவர்கள். அது ஒவ்வொரு அரசு அலுவலகத்திலும் இருக்கும். எங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எடுத்துக்காட்டாக ஏதோ ஒரு ஆங்கில சொல்லுக்கு அரசுக்கு கோப்புகளில் குறிப்பிட நன்னன் ஐயா அவர்கள் எடுத்து தந்த அந்த நூலை வைத்துத்தான் நாங்கள் விளக்கம் எழுதுவோம். அந்த அளவுக்கு நன்னன் ஐயா அவர்கள் மிக சிறப்பான தமிழ் பணியாற்றியிருக்கிறார். அவருடைய குடும்பத்தாருடைய இந்த மறைவிற்கு என்னுடைய ஆழ்ந்த வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. அடுத்ததாக திருமதி நன்னன் பிரதி அவர்கள் செலுத்துவதற்கு தேசாபிமானன் ஐயா அவர்களே என்பதை நினைக்கிறோம். அழைத்ததற்கு மிக்க நன்றி குணமதி. எவ்வளவு உங்களுக்கு தெளிவா கிடைக்குதுன்னு தெரியல, அதனால நான் அந்த வீடியோவை அனுப்பிச்சிடுறேன். பொதுவா ஒரு தலைவன் அல்லது துணைவன் வெற்றி பெற வேண்டும் என்றால் அவருக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய மனைவியினுடைய பங்கு பின்புலத்து பங்குன்னு சொல்லலாம். ஒரு தேரை முன்னாடி வடம் பிடித்து இழுக்கின்ற அதே சூழ்நிலையில பின்னிருந்து தள்ளுகின்ற புல்டோசர் மாதிரி மனைவியினுடைய பங்கு இருந்தால் மட்டும்தான் கணவன் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும். அப்படியானால் நன்னன் ஐயா வாழ்க்கையில் வெற்றி பெற்றிருக்கின்றார் என்று சொன்னால் அதற்கு பின்பலமாக பக்கபலமாக இருந்தவர் அவருடைய துணைவியாரை தவிர வேற யாரும் இருக்க முடியாது. பார்வதி அம்மாள் அவர்கள் சில மனைவிகள் வந்து தன் கணவனை தன்னுடைய வழிக்கு அழைத்து செல்வார்கள். பொதுவாக பகுத்தறிவாதியாக இருக்கக்கூடிய கணவனை கூட அவருடைய மனைவி பக்திமானாக மாற்றி விடுவார்கள். அதே போல நமது பார்வதி அம்மாள் நன்னன் ஐயாவை சிவனாக கூட மாற்றி இருக்கலாம். ஆனால் நன்னன் ஐயாவின் வழிக்கு சென்றவர் பார்வதி அம்மா. அல்லது இருவரும் ஒன்றே வாழ்க்கையை நடத்தி பகுத்தறி பாதைக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள் என்றும் கூறலாம். நல்லதொரு குடும்பம் பல்கலைக்கழகம். அந்த பல்கலைக்கழகத்துல நம்ம ஔவையம்மா அவர்களும் வேண்மாம் அவர்களும் பிறந்திருக்கிறார்கள் என்று சொல்லுகின்ற போது பெருமைக்குரியதாக இருக்கிறது. அந்த தாயாரின் வழிகாட்டுதல் கணவனுக்கு மாத்திரமல்ல குழந்தைகளுக்கும் இருந்திருக்கின்றது. தந்தையும் தாயும் இணைந்தே தனது 2 குழந்தைகளையும் பகுத்தறிவு பாதைக்கு அழைத்து வந்திருக்கின்றார்கள். நமது காமராஜர் ஐயா கூறியதைப் போல தடம் மாறாமல், நம்ம கண்ணதாசன்லாம் பாதி பகுத்தறிவா இருந்துட்டு மீதியை ஆன்மீகமாக மாற்றியவர், தடம் மாறியவன் என்று சொல்லலாம். ஆனால் இன்றளவும் தடம் மாறாமல், என்றளவும் தடம் மாறாமல் ஒரு வழிபாதையை ஏற்படுத்தி தந்து நன்னன் ஐயா சென்றார்கள். அதே வழியிலே பார்வதி அம்மா அவர்கள் சென்றிருக்கின்றார்கள். இறப்பு என்று இருக்கின்ற போது பிறப்பு என்று இருக்கும் என்பது இயற்கைதான் என்றாலும் கூட அந்த நேரத்தில் இறக்கின்ற போது அந்த சிந்தனையெல்லாம் மறந்து தாயே சென்று விட்டாயா என்று புலம்பத்தான் தோன்றும். ஹரிச்சந்திராவில் ஒரு பாட்டுல அப்படியே நெஞ்சுருக பாடுவார் டி.எம். சௌந்தரராஜன். விதியே உனக்கொரு முடிவில்லையா, விதியே உனக்கொரு முடிவில்லையா, உன் நிலைக்குமே ஓர் அளவில்லையா, விதியே உனக்கொரு முடிவில்லையா அப்படி என்று பாடும்போது நெஞ்ச உருக்கும். அதே போல
மாறி மாறி பார்த்து கொண்டார்கள் தாயை, வேண்மாளம்மா அவர்களும் ஔவையம்மா அவர்களும். அதனால் நமது நிகழ்ச்சிக்கு வர முடியாமல் கூட போயிருந்தது. அப்படி பார்த்து கொண்டிருந்தும் கூட நம்மை விட்டு பிரிகிறார் என்பது தவிர்க்க முடியாத இயற்கைதான். எனது தாயார் கூட இன்றைய சூழ்நிலையில் ஔவையார் அம்மாவினுடைய அம்மா பார்வதியை போலத்தான் இருக்கின்றார்கள். அதனால்தான் நான் இந்த கிராமத்திற்கு வர வேண்டியிருந்தது. தாயையும் பார்த்து கொண்டிருக்கிறேன். அதே சூழ்நிலை எவ்வளவு சீக்கிரம் எனக்கு ஏற்படுமோ தெரியவில்லை. இயற்கையின் வழி, யாரும் அதிலிருந்து தப்ப முடியாது. நாம் இருக்கின்ற வரைக்கும் நம் சமுதாயத்திற்கு என்ன செய்தோம், நாம் தமிழுக்கு என்ன செய்தோம், தாய்மொழிக்கு என்ன செய்தோம், நாம் மற்றவர்களுக்கு எந்த வகையிலே உதவியாக இருந்தோம் என்பதைத்தான் நமது மனித நேயம் எடுத்துக் கூறுகிறது, மனித மாண்பு எடுத்துக் கூறுகிறது, பகுத்தறிவு எடுத்துக் கூறுகிறது. அதன் வழி நடந்து கொண்டிருக்கின்றார்கள் ஔவையார் அம்மா அவர்களும் வேண்மாள் அம்மா அவர்களும். அவர்கள் ஆறுதல் நாம் கூறினாலும் கூட தாயை விட்டு பிரிகின்ற போது அந்த தாயின் வயிற்றிலிருந்து தானே நாம் பிறந்தோம். அந்த தாய் இல்லாவிட்டால் நாம் பிறந்திருப்போமா? நிச்சயமாக இருந்திருக்க முடியாது. அந்த தாயை இன்றைக்கு இழந்திருக்கிறோமே என்று எண்ணி வருந்துகின்ற போது அவர்களோடு சேர்ந்து நாமும் வருத்தம் அடையலாம், கூட இருந்து ஆறுதலை சொல்லலாமே தவிர உயிரை காப்பாற்றி கொண்டு வர முடியாது. இயற்கையின் கோர தாண்டவம் தான் அது. அதனால அமைதி காத்து எல்லோரும் இன்புற்றிருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு நடைபோடுவோம். நாமும் எதிர்காலத்தில் மற்றவர்களைப் போல் மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக வாழ்ந்து காட்டுவோம். அவர்களுக்கு இந்த சூழ்நிலையிலே ஔவையம்மா அவர்களுக்கும் வேண்மாளம்மா அவர்களுக்கும் எனது இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. அடுத்ததாக பல்லிடம் சாமிநாதன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். பல்லடம் சாமிநாதன். நான் நன்னன் ஐயா அவர்களை தொலைக்காட்சி முறையும் தமிழ் பாடம் எடுக்கும்போது கவனித்திருக்கிறேன். அம்மா பெயர் பார்வதி அம்மா பெயர் இப்போதுதான் தெரியும். ஔவையம்மா இன்னொரு அம்மா பேர் ஞாபகம் வர மாட்டேங்குது. இவர்கள் நம்ம குழுவில் வந்த பிறகு அவங்க அம்மா அம்மா பார்வதி அம்மா நிறைவு வாழ்வு வாழ்ந்தார்கள். அதே நேரத்தில் இரு மகளும் இறுதியில் இரு கண்களாக இருந்து 2 கண்களை 4 கண்களில் பார்த்துக் கொண்டாள் என்று கூறி மலர் வணக்கம் செலுத்துகிறேன். மற்றவங்களை கூப்பிடு பாப்பா. நன்றிங்க ஐயா. அடுத்ததாக திருமதி நன்னன் பார்வதி அம்மாவுக்கு நினைவஞ்சலி செலுத்துவதற்காக கவிஞர் எம்மாள் அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். எம்மாள் கிருஷ்ணவேணி கூப்பிடுங்கம்மா. கிருஷ்ணவேணி அம்மா கூப்பிடுங்க. அடுத்ததாக திரு கிருஷ்ணவேணி அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அன்னபூர்ணியாவை கூப்பிடுங்க. சரிங்க. அடுத்ததாக திருமதி அன்னபூரணி அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். ஐயா வணக்கம். வணக்கம் ஜானகி. இதோ பேருந்தில் பயணத்தில் இருக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். ஏதாவது இன்று நம்முடைய நன்னன் பார்வதி அம்மாவோட அஞ்சலி நாளாக இன்று நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அனைவரும் பேசுவதை வைத்து பார்க்கும் பொழுது அம்மா அவர்கள் போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் உரியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அந்த இடத்தில் நானும் அவர்களுக்கு ஒரு அஞ்சலி உரையாக சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். பொதுவாக நம் தமிழ் தொண்டோ இல்லை ஆசிரியர் தொண்டோ மாணவர் தொண்டோ எது செய்தாலும் பெற்றவர்களுக்கான நம்முடைய பணியை சீரும் சிறப்பமாக கண்டிப்பாக செய்து முடிக்க வேண்டும். இந்த வகையிலே இந்த இணையத்திலே இருக்கக்கூடிய வேண்மாள் மற்றும் ஔவையம்மா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள். ஏனால் ஒரு தாயின் கடைசி நேரம் வரையில் அவர்களுடன் இருந்து அவர்களுக்கான பணியை சரியாக செய்து முடித்திருக்கிறீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில் நிம்மதியும் அமைதியும் தொடர வேண்டும் என்று கூறி என்னுடைய உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்கம்மா. அடுத்ததாக திருமதி நன்னன் பார்வதி அம்மா அவர்களுக்கு நினைவஞ்சலி செலுத்துவதற்காக திருமதி அன்னபூரணி அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். வணக்கம்மா.
அதாவது இன்று நன்னன் அவர்களுடைய மனைவி பார்வதி அம்மாவின் நினைவேந்தல் நிகழ்ச்சியில் இருக்கோம். நான் ஏற்கனவே வேல்மல் அம்மாட்ட பேசும்போதே என்னால் பேச முடியல அன்னைக்கு. என்னுடைய இரங்கல் அன்னைக்கு என்னுடைய வார்த்தையை வேல்மல் அம்மாட்ட நேரடியாக தொலைபேசி மூலம் பேசினேம்மா. அடுத்தது இந்த நன்னன் ஐயா பிற நலத்திற்காகவே வாழ்ந்திருக்காரு. அவருக்கு உறுதுணையாகவே அம்மா பார்வதி அம்மா இருந்திருக்காங்கங்கிறத கேட்கும்போது நம்ம அதை ரொம்ப இதுவாக இருக்கு. ஏன்னா ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஈடுபாடுன்னா கணவர் வழி மனைவி செய்யலாம், அது ஒரு பெரிய இதுவாகவே சொல்லலாம். நம்ம அவ்வளோ பொறுமைசாலி அவங்க. அம்மா அவர்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலையும் என் வீர வணக்கத்தையும் நான் முதல்ல தெரிவிக்கிறேன். அப்புறம் வேல்மா அம்மா அவர்களுக்கு அபய அம்மா அவர்களுக்கும் தந்தை வழி அவர்களும் தந்தை வழியே நடக்கிறதுனால இன்னும் சீரும் சிறப்புமாக அவருடைய வழி நடந்து இன்னும் நம்ம நிறைய குழந்தைகளுக்கும் மற்றவர்களுக்கும் நல்ல வழிகாட்டலாக இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அம்மா அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் பார்வதி அம்மா பொறுமையின் சிகரம் அப்படிங்கிற மாதிரி எல்லாருடைய பேச்சிலிருந்தும் தெரிஞ்சுது. அந்த அம்மாவை நான் நேரில் பார்த்ததில்லை, வேல்மா அம்மாவை மாத்திரம்தான் நேரில் பார்த்துருக்கேன். அடுத்தது பார்வதி அம்மா அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடைகிறதுக்கும் எல்லாருடைய ஆசீர்வாதமும் அவங்க கொடுப்பாங்க, நமக்கு கிடைக்குங்கிற ஒரு ஆதங்கத்தோடு நான் பேசிக்கிறேன். பார்வதி அம்மாவுக்கு என்னுடைய இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி அம்மா. நன்றிங்க அம்மா. அடுத்ததாக நன்னன் அவ்வை அம்மா அவர்களே மேன்மல் அம்மா அவர்களே அன்பு நன்றி. யாரை கூப்பிட்டீங்கம்மா? அம்மா வேண்மாலம்மா வாங்கம்மா. ரெண்டு பேரையும் சொல்லிட்டாங்க. வாங்கம்மா வாங்க. அனைவருக்கும் அம்மா பார்வதி அவர்களுடைய நினைவேந்தல் நிகழ்வில் பங்கு கொண்டு அந்த நினைவேந்தலை சிறப்பாக செய்தமைக்காக இந்த கலந்துரையாடுவோம் குழுவுக்கு என்னுடைய நன்றியை உள்ள எங்கள் இருவரின் சார்பாக தெரிவித்துக் நீதியரசர் ஐயா சொல்லும் போது ஒரு பகுத்தறிவாளர், ஒரு கடவுள் மறுப்பாளர் அவருடைய மனைவியாக வாழ்வது என்பது மிகவும் சிரமம் என்றும், அப்படி ஒரு மனைவியை சமாளித்து அந்த பகுத்தறிவு வாழ்வை வாழ்வது அவருக்கும் சிரமம் என்பதாக குறிப்பிட்டார். ஆனால் அந்த சிரமம் எங்கள் பெற்றோருக்கு இல்லை. முழுமையாக அந்த கொள்கையை அப்பா சொன்னாங்கிறதுக்காக இல்லை, அப்பா கட்டாயப்படுத்தினாங்கிறதுக்காக இல்லை, அந்த கொள்கையை உணர்ந்து ஏற்றுக்கொண்டு வாழ்ந்தவர்கள் அம்மா அப்பா. அதான் அங்க சிறப்பு. ஏன்னா இப்படித்தான் செய்யணும், நீ கோயிலுக்கு போக கூடாதுன்னு சொல்லி இருந்தா அது வேற மாதிரிதான் போயிருக்கும். இல்ல நான் போவேன் அப்படிங்கிற மாதிரி போயிருக்கும். அப்படி எதுவும் நடக்கல. எல்லாருக்குமே இப்ப எங்களுக்கெல்லாம் கூட அப்பாவும் அம்மாவும் ரெண்டு பேருமே சரி, இப்படிதான் செய்யணும் அப்படிதான் செய்யணும்னு சொல்லவே மாட்டாங்க. அவங்கள பார்த்து அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க, எப்படி வாழறாங்கன்னு பார்த்து நாங்க தெரிஞ்சுக்கிறோம். அப்படிதான் எதுவுமே ஒரு அறிமுகம் செய்யும் போது கூட இந்த நூல்கள்லாம் இருக்கும், அது என்னைக்காவது எடுத்து படிச்சியா, அதுல என்ன சொல்லியிருக்கு அப்படின்லாம் கூட சொல்ல மாட்டாங்க. தமிழ் தொடர்பாகவும் இருந்தாலும் சரி, பெரியார் அந்த கொள்கையை சார்ந்ததாக இருந்தாலும் சரி, அது அப்படி நேரடியா ஏதோ பாடம் நடத்துவது போலவோ கூட்டத்துல பேசுவது போலவோ சொல்ல மாட்டாங்க. ஒரு இயல்பாக அது அப்படி வரும். திருமணம் அந்த பார்ப்பனர் இல்லாத திருமணம். எங்க அப்பாவோட அம்மா பாட்டி தான், ஆயின்னு சொல்லுவோம், அவங்கதான் இந்த மங்கள நாணயம் எடுத்து கொடுத்து செஞ்சாங்க. அது ஒண்ணுத்துக்கு மட்டும் ஒத்துக்க மாட்டேன்னாங்க, அதனால அது மட்டும் செஞ்சாங்க. பேராசிரியர் அன்பழகனார் வாழ்த்துறை சொல்ல அது நிகழ்ச்சி நடந்தது. அப்படிதான் அது நடந்தது. எங்க தாத்தாவும் ரெண்டு தாத்தாவும் பேசிக்கிட்டாங்களா, நமக்கு இங்க என்ன வேலை, வாங்க நம்ம பாட்டு நம்ம வேலையை பார்க்க போவோம் அப்படின்னு பேசுற அளவுக்கு அந்த திருமணத்துல அவங்க இருந்தாங்க.
தாத்தா வந்து அவங்க நிறைய அந்த நம்பிக்கைகள்லாம் உள்ளவங்க, ஊருக்கே வந்து அந்த நேரம் பார்த்து குறி பார்த்து சொல்லக்கூடிய அந்த அப்படி செய்யறவங்க. இருந்தாலும் அவங்க கிட்ட கேட்கும்போது, நீங்க இவ்வளவு எல்லாம் பேசுறீங்க, உங்க பையன் என்ன இப்படி பேசுறாரு அப்படின்னா, அவன் தானே பேசுறான், அவனை போய் கேளுங்க அப்படிம்பாங்க தாத்தா. அப்புறம் வீட்டுல அந்த படம் எல்லாம் மாட்டியிருக்கும். அப்ப நீ வந்து எல்லாத்துக்கும் சூடம் காட்டுற மாதிரி காந்தி படத்துக்கும் பெரியார் படத்துக்கும் சூடம் காமிச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்படி அவங்க அந்த உரிமை, அந்த மக்களுக்குரிய உரிமைய அவங்களுடைய போக்குல அப்படியே விட்டுறவங்க அப்படிதான். அதே போல அப்பா தாத்தா இங்க வந்திருக்கும் போது அவங்களுக்கு அந்த ஏதோ அமாவாசை இது செய்யும் போது அதுக்கு வேணுங்கிறதெல்லாம் பக்கத்து வீட்டுக்காரருக்கு 300 ரூபாய் பணத்தை கொடுத்து அதெல்லாம் வாங்கி கொடுத்து அவங்களை செய்யறதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்க. இப்படிதான் அந்த முறை இருக்கும். அப்புறம் நாங்க எல்லாமே கூட வெளியில போறதுன்னா சினிமாவுக்கு கூட்டிட்டு போக மாட்டாங்க. பெரும்பாலும் ஏதோ எங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் விவரம் தெரிஞ்சது பிறகு ஒரு ஆண்டுக்கு 1 2 அவ்வளவுதான் திரைப்படங்களுக்கு கூட்டிட்டு போறதுங்கிறது. மற்றபடி கடற்கரைக்கோ இந்த சிறுவர் பூங்காக்கோ இப்படிதான் அழைத்து கொண்டு போவார்கள். திரைப்படத்துக்கு போனா கூட இந்த சாப்பிட்றதுக்கு எல்லாம் வீட்டிலேயே செஞ்சு எடுத்துட்டு தான் போவாங்க. அங்க போய் வாங்கி சாப்பிட்றதுங்கிறது கிடையாது. இப்படி இந்த முழு ஒத்துழைப்பும் 2 பேரும் செய்வாங்க. அம்மா மட்டுமே அம்மா பெரும்பகுதி செஞ்சாங்கனாலும் அதுக்கு எல்லாம் அப்பா வீட்டுல இருந்தாங்கன்னா அதுக்கான ஒத்துழைப்பை தருவாங்க. ஒரு நாள் கூட எங்க பள்ளிக்கூடம் போகும்போது அப்பெல்லாம் இந்த 2 மண்ணெண்ணெய் அடுப்பு தான் இருக்கும், கீழே உட்கார்ந்து தான் சமைப்பாங்க. 3 பேருக்கும் அந்த வேணுங்கிறதெல்லாம் செஞ்சு 7:30 மணிக்கு 4 பேரும் உட்கார்ந்து சாப்பிட்டுருவோம். கையில எடுத்துட்டு போறதுக்கு உணவு எல்லாமே அணியமா. ஒரு நாள் கூட ஒரு நிமிடம் நில்லு இதை கொடுத்துட்றேன் அப்படின்னு ஒரு நாள் கூட சொன்னது கிடையாது. இங்க 2 பேருக்கும் தலைவாரி பின்னி விட்டு இந்த வேலைகள் எல்லாம் எல்லாமே செஞ்சிருவாங்க. ஒரு நாள் கூட. அதே மாதிரி மாலையில வரும்போது எங்களுக்கு தயாரா இருக்கும் சிற்றுண்டி. அதை சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ஏதோ படிச்சுட்டோ விளையாடிட்டோ இருந்துட்டோடனே ஒரு 7-7:30 மணிக்கெல்லாம் இரவு உணவு. இப்படி இந்த இது அடிப்படை இதை வந்து சரியா அம்மா ஒரு நாள் தவறுனது கிடையாது. அப்படி அதை செய்வாங்க. ஒரு உடம்பு சரியில்லைன்னா மருத்துவர்கிட்ட அழைச்சிட்டு போறது எல்லாமே அம்மா பாத்துக்குவாங்க. எங்க மட்டும் இல்ல, ஊர்ல இருந்து அப்பெல்லாம் சென்னைக்குன்னு வர்றவங்க அவ்வளவு பேருக்கும் அது மருத்துவத்துக்கா இருந்தாலும் கல்விக்காக யாராவது ஒருத்தர் எங்க 3 பேரோட சேர்த்து இன்னும் 2 பேரு படிப்பாங்க. பெரியப்பா பிள்ளையோ சின்னம்மா பிள்ளையோ யாரோ அப்படி இருப்பாங்க. அப்புறம் ஒரு வக்கீல் கிட்ட போனோம், ஒரு வழக்கு இருக்கு அப்படின்னாலும் இங்கதான் சென்னைக்குதான் வருவாங்க. ஏன் இந்த மின்னேற்றி இருக்க மோட்டர் அது வாங்கணும்னா கூட சென்னைக்குதான் வருவாங்க. அப்படி இருந்த காலம். அப்ப எல்லாமே அப்பா வேலைக்கு போயிடுவாங்க, அப்பா அம்மா தான் எல்லாத்தையுமே பாத்துக்குவாங்க. அப்படி வந்து அதே மாதிரி இவங்க ஊருக்கு போகும்போது அங்க ஒரு திருமண நிகழ்வோ எதுக்கோ போனாலும் கூட நேர சமையல் அறைக்கு தான் போவாங்க. அவ்வளவு வேலைகளையும் செய்வாங்க. எல்லாம் செய்ய தெரியும். பெரிய அளவுல செய்யக்கூடியதும் ஆமா செய்யக்கூடியவர்கள். அப்படி அந்த உழைப்பு, உடல் உழைப்பாகட்டும் எல்லாமே. இப்ப பாட்டியெல்லாம் சில சமயம் அந்த வீடு குடி வந்தப்பெல்லாம் அதான் ஏதோ சொல்றேன்னா நீயும் அந்த மாதிரி செய்யக்கூடாது, உப்பும் தண்ணியும் கொண்டு வா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட ஒரு அழுத்தம் அந்த பக்கத்துல இருந்து வரும். அப்பாவுக்கு அதுல விருப்பம் இருக்காது, அம்மாவுக்குமே விருப்பம் இருக்காது. இப்படி அது போல அந்த தாலி கூட தாலி மறுப்பு அப்படிங்கிறதுக்காக அதை கழட்டிட்டவங்க. ஆமா, பெரியார் திடல்ல அத கழட்டினவங்க. அதெல்லாம் நினைச்சு பாருங்க. அப்படி இப்படி நிறைய சொல்லலாம். எங்க அண்ணனுடைய இதாகட்டும் எல்லாமே அப்படிதான். அப்பா வந்து அந்த இறுதி காலத்துல அவங்க ரொம்ப அந்த உடல் துன்புற்று இருந்த போது கூட நான் இறந்து போயிட்டா எந்த சடங்கும் செய்யாம பாத்துக்கணும் அப்படின்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் அம்மா வந்து சரியா நிறைவேற்றினாங்க, கலங்கவே இல்லை. அதை எப்படி செய்யணும், இது நடந்துருச்சுன்னா அதை எப்படி செய்யணும், அந்த ஒரு இதுலதான் இருப்பாங்க. பல்வேறு சூழல்கள்ல அப்படிதான் அம்மா நடந்து கொண்டிருக்கிறார்கள். பலரும் நீங்க எல்லாம் குறிப்பிட்டதை போல அப்பாவுடைய வெற்றிக்கு அம்மாவுடைய ஒத்துழைப்பு, அந்த ஒத்த கருத்து அந்த 2 பேரும் ஏற்றிருந்தது, இது எல்லாமே அடிப்படை காரணங்கள். எங்க 3 பேரையும் அவ்வளவு சிறப்பாக வளர்த்தாங்க. ஒரு பெரிய வருமானம் எல்லாம் கிடையாது, மிக சிக்கனமாக. அதாவது அந்த குடும்பத்துக்கும் அப்பா கொஞ்சம் பண உதவி எல்லாம் செய்ய வேண்டிய சூழல் இருந்த போதும் கூட
அப்பாவும் ரொம்ப சிக்கனமா தான் இருப்பாங்க, அம்மா அதை விட சிக்கனமா இருப்பாங்க. ஆனா அது ஏதோ எங்களுக்கு ஏதோ இது கிடைக்கல அப்படி மத்தவங்கள பார்த்து ஏங்குற மாதிரி அந்த நிலைமை ஒரு நாளும் வந்தது கிடையாது. ஏழ்மை கிடையாது, ஆனா சிக்கனமா இருந்து அத எங்ககிட்டயும் அத பழக்கிட்டாங்க. ஒரு நாளும் இந்த இது வேணும் அது வேணும்னு அம்மா கேட்டு நாங்க பார்த்தது இல்ல. அதே போல ஒருத்தர் விட்டு கொடுக்கவும் மாட்டாங்க. மற்றவர் முன்னிலையில என்ன பண்றது, இந்த மாதிரி அது நிறைய பேர் சொல்லுவோம் இல்லையா, இவ வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு எல்லாம் போச்சேன்னு சொல்ற ஆண்களையும் பார்த்திருக்கோம், இவரை போய் கட்டிட்டு வந்தனேன்னு சொல்ற பெண்களையும் நம்ம நிறைய பார்ப்போம். இப்படியெல்லாம் ஒரு நாள் கூட ஒரு விளையாட்டுக்காக கூட நாங்க சொல்லி கேட்டதே கிடையாது. எங்க முன்னாடி யார பத்தியும், உறவினராகட்டும் யார பத்தியும் ஒரு தவறாக கூட பேசவே மாட்டாங்க. இவங்க கூட பகிர்ந்து கொள்ள முடியாதுன்னா இங்க என்ன உங்களுக்கு வேலை, உள்ள போங்க அப்படின்னு சொல்லிட்டுதான் பேசுவாங்களே தவிர பேச மாட்டாங்க. அப்படிப்பட்ட பெற்றோரிடம் வளர்ந்ததுனால அவங்கள பார்த்து நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். சொல்லணும்னா ஒரு நாள் பூரா சொல்லி கொண்டிருக்கலாம், அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை. கடைசியில கூட அவங்க ஒன்னும் அழுதெல்லாம் புலம்புல, இப்படியெல்லாம் எதுவுமே செய்யல. அதை ஏற்றுக்கொண்டார்கள். எனக்கு ஏன் இப்படி இருக்கு, இப்படியே இருக்கு அப்படின்னு கேட்டாங்களே தவிர வேற எதுவுமே பேசல. சில நேரத்துல அந்த பிறழ்வு ஏதோ இல்லாது இருப்பது போல இதெல்லாம் வந்தது, அந்த புதுமையினோட அந்த கோளாறுலாம் வந்தது. இருந்தாலும் அதையெல்லாம் மீறி அதை சமாளித்துக் கொண்டுதான் வாழ்ந்தார்கள். அது ஆசிரியர் அவர்கள் வந்தப்ப கூட சொன்னாங்க, நாம எல்லாம் பகுத்தறிவாளர்கள், இறந்துட்டாங்க அப்படின்லாம் இருக்கக்கூடாது, அடுத்து என்னன்னு அடுத்தடுத்து அவங்க வழியில நம்ம நடந்துட்டு போய்கிட்டே இருக்கணும் அப்படின்றதுதான் எங்களுக்கு ஆறுதலா சொன்னாங்க. சொன்னது போல எவ்வளவுதான் பகுத்தறிவு பேசினாலும் அந்த இழப்புங்கிறது அந்த நேரத்துக்கு இருக்கு, இன்னும் கூட இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இருந்தாலும் அடுத்த நொடி இல்ல, நம்ம அதுக்காக ஏங்குறதுல எந்த பொருளும் இல்ல. அருமையா நம்மளை வளர்த்து இத்தனையா, எனக்கு 66 வயசு, அக்காக்கு 71 வயசு நெருங்கி அப்படி இருக்கும்போது இந்த வயது வரை அம்மாவோட வாழ் அதே போல ஒரு 20 ஆண்டுகளுக்கு மேலாக அவங்க கூடவே அந்த ஒரு வீட்டிலேயே வாழணும். இப்படிப்பட்ட வாய்ப்பெல்லாம் எவ்வளவு பேருக்கு கிடைக்கும்னு தெரியல. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை எங்களுக்கு கிடைத்தது. அதை எங்க பெற்றோர் அமைத்து கொடுத்தார்கள். அதை நான் நன்றியோட இப்ப நினைவு கூறுறேன். அது போலதான் குடும்பங்கள் இருக்கணும். வாழ்த்தணும்னா யாரையோ சொல்லி வாழ்த்துறதை விட நான் வாழ்த்தணும்னா எங்க அப்பாவும் அம்மாவும் போல வாழணும்னு வாழ்த்துறது மிக பொருத்தமாக இருக்கும் என்று கருதுகிறேன். இப்படி ஒரு நிகழ்வை ஏற்பாடு செய்து இந்த வாய்ப்பை வழங்கியமைக்காக மீண்டும் ஒரு முறை நன்றி கூறுகிறேன். நன்றிங்கம்மா. நிறைய நினைவுகளை பகிர்ந்ததற்கு நன்றி. திருச்சிராப்பள்ளி மாநகராட்சியினுடைய மேலாள் ஆணையாளர் திருமதி பிரேமா அம்மா அவர்களை அழைக்கிறோம். வாருங்களம்மா. அனைவருக்கும் பேரன்பின் வணக்கம். இன்னைக்கு அவை அம்மாவும் வேண்மாள் அம்மாவும் அவங்களுடைய அம்மாவுக்காக நம்ம செலுத்துற இந்த புகழஞ்சலிக்கு வர்றாங்க அப்படின்றதுனால இணையணும்னு நினைச்சேன். எனக்கு இங்க மின்தடை இருந்ததுனால எனக்கு இணைய முடியாம போயிடுது. இப்பவுமே தொலைபேசி இதுலதான், கைபேசியில தான் இணைஞ்சிருக்கேன். அவங்க அப்பாவை பத்தியும் அம்மாவை பத்தியும் சொன்னதும், அவங்கள போல எல்லாரும் வாழணும்னு வாழ்த்தலாம் அப்படின்னு சொன்னதும், எந்த அளவுக்கு ஒரு இணையர்கள் அவரவருடைய கொள்கைகள்ல எப்படி விட்டு கொடுத்து வாழ்ந்தார்கள் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கும் இது ஒரு வாய்ப்பா இருந்தது. வாய்ப்பிற்கு மிக்க நன்றி. அம்மாவுக்கு வணக்கம். நன்றிங்கம்மா. இந்த வாழ்க்கையில் வருகின்ற இன்பங்களையும் துன்பங்களையும் இயற்கையினுடைய நியதி, இதை அம்மாவுடைய இனிய சொற்கள், பாசமிகு புன்னகை, கருணை மிகு உள்ளம், அனைவரையும் அரவணைத்து பழகிய பண்பு, அவருடைய பிரிவால் வாழ்கின்ற அவருடைய குடும்பத்தினருக்கு கலந்துரையாடும் பேரவையின் சார்பாக ஆழ்ந்த இரங்கலை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த பேரிழப்பை தாங்கிக் கொள்ளும் மன வலிமையை அவருக்கு இயற்கை பேராற்றல் வழங்கட்டும். பார்வதி நன்னன் அவர்கள் அம்மா அவருடைய புகழும் பண்பும் அன்பும் நம் நினைவுகளில் என்றும் நிலைத்திருக்கட்டும். அவர் வாழ்ந்த உயரிய வாழ்க்கை நமக்கு வழிகாட்டும் விளக்காக அமையட்டும். அவர் மறைந்தாலும் அவர் விதித்த அன்பு மறைவதில்லை. உடல் மண்ணோடு கலந்தாலும் நற்பெயர் காலத்தோடு அழிவதில்லை. மீண்டும் நாளைய நிகழ்வை பற்றி ஒரு பாருங்க. யாருங்கய்யா? வேண்மலம் வந்துட்டாங்க பாருங்க.
அம்மா வந்துட்டாங்க பாரு. அவங்க வீட்டுல கரண்ட் இல்லாம இருந்தது, இணையம் இல்ல, அதனாலதான் ஒரே செல்லுல இணைஞ்சிருக்காங்க. அம்மாவை கூப்பிடுங்க, வேணுமாலும் அம்மாவை கூப்பிடுங்க. 2 பேர் சார்பாவும் அவங்க பேசிட்டாங்க. நீங்க பேசுறீங்களா? பேசிட்டாங்களா? வேணுமா சரி. பேசுறீங்களாமா? அம்மா பேசணும். சரி சரி. அவை பேசுங்க. பேசுறீங்களேன்னு இருந்தேன். சரி. நீங்க பேசுங்க, நீங்க பேசுங்க. சரி. இப்போ அம்மாவை பற்றி பல செய்திகளை அவை வந்து இங்க குறிப்பிட்டு சொன்னாங்க. அப்பாவோட வெற்றிக்கு அம்மாவோட ஒத்துழைப்பு தான் காரணம்ன்றத அருமையா அவை சொன்னாங்க. எங்க குடும்பத்துக்கே அம்மாதான் வந்து எல்லாத்துக்கும், அம்மாதான் ஆணிவேர். அம்மா இல்லைன்னா ஒரு நாள் கூட, ஒரு பொழுது கூட சரியா நடக்காதோ அப்படிங்கிற மாதிரி தோணும். அம்மா ஏதாவது ஒரு ஊருக்கெல்லாம் போகணும்னா நான் மட்டும் இங்க இருப்பேன். எனக்கு 12 வயது இருக்கும்போதே எனக்கு சமையல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. இப்ப நானும் அப்பாவும் இங்க இருக்கோம். தம்பி தங்கையை கூட்டிட்டு அம்மா வந்து ஊருக்கு போகணும்னா போவாங்க விடுமுறை நாட்கள்ல, கோடை விடுமுறையில். அப்ப அப்பாவுக்கு வந்து இந்த விடைத்தாள் திருத்தும் பணி வந்துரும். அதனால இங்க இருப்பாங்க. கூட வந்து நான் இருப்பேன். நான் வந்து எனக்கு தெரிஞ்ச வகையில அப்பவே 12 வயதிலேயே சமைப்பேன், எல்லாம் செய்வேன். எல்லா இதுவுமே எனக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க அப்பவே. அதனால சிறப்பான அந்த உணவு மட்டும் செய்ய தெரியாது, இனிப்புகளோ இதுவோ அந்த மாதிரி செய்ய தெரியாது. மற்றபடி அன்றாட சமையல் வந்து முழுமையா எனக்கு எல்லாமே செய்ய தெரியும் அப்பவே 12 வயதிலேயே. அதனால எனக்கு தனியா போய் தஞ்சாவூர்ல திருமணம் பிறக்கும் குடும்பம் நடத்தும் போதெல்லாம் ஒரு சிக்கலும் இல்லை. எல்லா வேலையும் தெரிஞ்சதுனால அது வந்து நான் தனியா தான் இருந்தேன் அப்போ. கணவரும் நானும் தான் இருந்தோம். அதனால எந்த சிக்கலுமே இருந்தது இல்லை. அது போல ஒரு நாள் கூட எந்த இதுக்காகவுமே காலதாமதமே ஆகாது. அம்மா வந்து இப்ப அப்பா வந்து ஒரு 7:30 மணிக்கு கிளம்பணும்னா 7 மணிக்கு எல்லாமே தயாரா இருக்கும். அப்பா உடையில இருந்து எல்லாமே எடுத்து வச்சிருப்பாங்க அம்மா. அம்மாதான் எல்லாமே செய்வாங்க. வீட்டு பொறுப்பு அத்தனையும் அம்மாதான் செய்வாங்க. இங்க இருந்து கொத்தவால் சாவடி வரைக்கும் போய் காய்கறிகள் வாங்கி 2 பையும் தூக்கிட்டு வருவாங்க. அது போல நாங்களும் கூட போயிருக்கோம் பல முறை. அது போல ஆலந்தூர்ல போனா அரிசி வந்து மலிவா கிடைக்கும் மொத்த சந்தையில. அதனால அங்க போயிட்டு நாங்க எல்லாருமே தூக்கிட்டு வருவோம், அரிசியும் வாங்கி. அந்த மாதிரி எல்லாம் எங்களையும் பழக்கப்படுத்துவாங்க அப்படின்னு போய். எல்லா இந்த மொத்த காய்கறி வாங்குறதாகட்டும், எந்த பொருள் வாங்குறதாகட்டும், அப்பாவுக்கு உடை வாங்குறது கூட அம்மா தான். அப்பா எதுக்கும் கிடைக்க வர மாட்டாங்க, நீ வாங்கிட்டு வாங்குவாங்க. அதனால அம்மாதான் போய் எல்லாமே வாங்கிட்டு வருவாங்க. அப்பாவுக்கு சட்டை ஆகட்டும், வேட்டி, அந்த மாதிரி எல்லாமே அம்மாதான் வாங்குவாங்க. அதே மாதிரி ஊருக்கு போறது, நிகழ்ச்சிகளுக்கு போறது, முக்கியமான நிகழ்ச்சிக்கு மட்டும்தான் அப்பா வருவாங்க. அப்பா ஒரு நாள் கூட விடுப்பு எடுத்தது கிடையாது. கல்லூரியிலும் சரி, அந்த இயக்குனராக இருந்த இதுலயும் ஒரு நாள் கூட விடுப்பு எடுத்து எல்லா நாளும் பணிக்கு போயிடுவாங்க. அம்மா தான் எல்லா பணியும் செய்யணும், வீட்லயும் சரி இதுவும் சரி. அம்மா மகிழ்ச்சியோட செய்வாங்க, ஒரு நாளும் சலிச்சுக்கிட்டது இல்லை. நானே எல்லாம் செய்ய வேண்டியிருக்கேன் அப்படின்லாம் ஒரு நாளும் சொன்னது கிடையாது. அதனால அதை பார்த்துதான் நாங்களும் வந்து அந்த பணிகள் செய்யறது எல்லாமே நாங்க வந்து பயிற்சி பெற்றோம். அது போல என்னுடைய பிள்ளைகளையும் அவங்கதான் வளர்த்தாங்க. நான் வந்து எனக்கு வந்து என் மகன் பிறப்பதற்கு 1 வாரம் இருக்கும்போது வங்கியிலேருந்து எனக்கு வருது, அந்த பணியில சேர்வதற்கு ஆணை வருது. இப்ப என்ன செய்யறதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் அப்பா போய் வங்கியில போயிட்டு ஒரு 2.5 மாதத்துக்கு தள்ளி போடுமாறு கேட்டுட்டு வந்தாங்க. அப்பெல்லாம் வந்து என்னுடைய குழந்தைய வந்து நான் பணிக்கு போகும்போது அம்மா தான் பாத்துக்கிட்டாங்க முதல்ல. அது பிறகு அம்மாவோட அம்மா, அந்த பாட்டி வந்து என் கூடயே இருந்தாங்க தஞ்சாவூருக்கு பணி கிடைச்சதும். அவங்கள வந்து முழுமையா எங்களுக்கு அம்மா வந்து அவங்க போய் இருங்கன்னு சொல்லிட்டாங்க. அவங்கள வந்து என் கூடயே இருந்தாங்க. அம்மாவும் அடிக்கடி அங்க வருவாங்க, தஞ்சைக்கு வந்து எனக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு தருவாங்க. அப்புறம் சென்னைக்கு வந்த பிறகு இங்க வந்து நான் வந்து காசி திரையரங்கு பின்னாடி ஒரு வீடுல இருந்தோம். அப்பா தான் கொடுத்தாங்க அந்த மனை கூட, அதுல கட்டிக்கிட்டு அங்க குடியிருந்தோம். இங்க பணிகள் எல்லாம் முடிச்சுட்டு அம்மா அங்க வந்து எனக்கு பலகாரம் செஞ்சு தருவாங்க, இனிப்போ காரமோ எல்லாம் செஞ்சு கொடுத்துட்டு இங்க திரும்பி. அப்படி அது மாதிரி வீடு கட்டும் போது அம்மா வந்து அங்க பாத்துக்குவாங்க. நான் பணிக்கு போனோம்னா அம்மா வந்து காலையில இங்க வேலையை முடிச்சுட்டு அங்க வந்து எல்லா வேலையும் அப்படி எல்லா உதவிகளையும் அம்மா செஞ்சிருக்காங்க.
ஒண்ணு ரெண்டு இல்ல, என் பிள்ளைகளை பாத்துக்கிறதுல இருந்து இப்போ வரைக்கும் என் அணிமலர் வந்து அன்னைக்கு இறுதியில அங்க வந்துட்டா. அவ இறுதியில அம்மா தன்னோட கையில ஏந்திக்கிட்டு இருக்கும் போதுதான் அம்மாவோட உயிர் பிரிஞ்சது. அது அணிமலர் முழுக்க முழுக்க அம்மா வளர்த்தது எல்லாமே அம்மா தான். அவளுக்கு உணவு ஊட்டி விட்டு, அவளுக்கு கல்லூரிக்கு போகும்போது தலையை பின்னி விட்டு எல்லாமே அம்மா தான் செய்வாங்க அந்த வயதுல. இப்படி குடும்பத்துக்காக முழுமையாக எல்லா பணிகளையும் செய்தவங்க, குடும்பத்துக்காகவே வாழ்ந்தவங்க. அவங்க வந்து படுக்கிற அந்த படுக்கையில விழறதுக்கு ஒரு 10 நாளைக்கு முன்பு வரைக்கும் காய்கறிகளான இருப்பாங்க. வீட்டுல வந்து காய்கறி அவங்கதான் இருக்கணும். முடியாதப்ப கூட, வயது முதிர்ந்த நிலையில கூட காய்கறி வந்து அந்த ஓசை கேட்டுச்சுன்னா எழுந்து வந்துருவாங்க. உடனே நான் இருக்கிறேன் அப்படின்ட்டு வந்துருவாங்க. அந்த மாதிரி காலையில எழுந்து அவங்க நல்ல உடல்நிலையா இருக்கும்போது எல்லா சமையலும் அவங்களே செஞ்சிருவாங்க. நாங்க எழுவதற்கு முன்பாகவே எல்லாத்தையும் செஞ்சிருவாங்க. நம்ம ஏதாவது சிறு சிறு உதவிகள் தான் செய்யணும். அந்த மாதிரிதான் இருக்கும். எந்த பணியும் எங்களுக்கு கொடுக்க மாட்டாங்க படிக்கிற காலத்துல. இப்படி குடும்பத்துக்காக முழுமையா உழைத்தவர்கள் அம்மா வந்து. எல்லா இதுக்கும் வங்கிக்கு போறது எல்லாமே அப்பா காசோலை எழுதி கொடுத்துட்டாங்கன்னா அம்மா போய் அங்க போய் வங்கியில போய் பணம் எடுத்துட்டு வர்றது இல்லை. அம்மா வந்து 5ஆம் வகுப்பு வரைதான் படிச்சிருக்காங்க. ஆனா எல்லா இடத்துக்கும் அவங்க வந்து போய் எல்லா பணியும் முடிச்சுட்டு வந்துடுவாங்க. அப்பா சொல்லி கொடுத்தபடி எல்லாத்தையுமே செய்யும். இப்படி அப்பாவுக்கு வந்து வலதுகரம் போல இருந்தவங்க. அந்த அவங்களோட எந்த வயதானாலும் தாயார்னும் போது அது வந்து ஒரு இழப்பு தான் நமக்கு. அது வந்து நம்ம பகுத்தறிவாளராக இருக்கும்போது அதை ஆறுதல் படுத்திக்கணும்னு ஆசிரியர் கூட அன்னைக்கு சொன்னாரு. அடுத்த பணிகளை பார்க்கணும் பாரு. ஆனாலும் அம்மா வந்து மறைவு வந்து நமக்கு ஈடு செய்ய முடியாத இழப்பு தான். அதை வந்து இப்போ இங்க கலந்துரையாடல்ல அந்த நினைவேந்தல் நடத்துவது வந்து எங்களுக்கு மிகவும் ஒரு ஆறுதலான செய்தி. மனதுக்கு மிகவும் நெகிழ்ச்சியாக இருக்குது. கலந்துரையாடல்ல இவ்வளவு பேரும் அம்மாவை பற்றி பேசியதெல்லாம் எங்களுக்கு நெகிழ்ச்சியாக இருக்கிறது. அனைவருக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவிக்கிறோம். நன்றிங்கம்மா. நன்றிங்கம்மா. இனி நிகழ்ச்சியினுடைய 3ஆம் பகுதியை எடுத்து செல்ல குணமதி எடுத்துக்கோங்க. குணமதி. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்வின் 2181 இன்று திருமதி நன்னன் பார்வதி அம்மா அவர்களுக்கு நினைவஞ்சலி செலுத்திய அனைவருக்கும் கலந்துரையாடவும் பேரவையின் சார்பாக நன்றிகள் தெரிவித்துக் கொள்கிறோம். நிகழ்ச்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் மரியாதைக்குரிய தமிழீழன் கண்ணம்மாள் அவர்களுக்கும், நிகழ்ச்சியின் முன்னாள் இன்னாள் ஒருங்கிணைப்பாளர்களுக்கும், நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்து குரலும் பொருளும் வழங்கிய சதசாதிகளுக்கும், இசைப்பால் வழங்கியவர்களுக்கும், வல்லரசு வழங்கியவர்களுக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் நன்றிகள். நிகழ்ச்சியினுடைய அழைப்பிதழ் பாராட்டுதல் ஷாமி அம்மா அவர்களுக்கும் நன்றிகள். மனமும் அறிவும் மனிதனுக்கு அழகு, மனதை மனிதனாகவும், தமிழை தமிழாகவும், தமிழை தமிழாகவே ஆழ்வோம். அனைவருக்கும் நன்றியான. நாளைய நிகழ்வு கலந்துரையாடுவோம் பேரவை தமிழர் நடத்தும் இலக்கிய களம். நிகழ்வு எண் 2182, நாள் 16/6/2026, செவ்வாய்க்கிழமை. அன்றைய சிறப்பழைப்பாளர் முனைவர் ரா. பூங்கோதை அம்மா அவர்கள், இணை பேராசிரியர், தமிழ்துறை தலைவர். அம்மா அவர்கள் நாளை பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு இலக்கியமும் வணிகமும். அனைவருக்கும் நன்றி. மீண்டும் நாளை மாலை 5 மணிக்கு சந்திப்போம் என்ற நம்பிக்கை வெளிப்படுத்தி அனைவரும் ஒப்புதலோடு இணையத்தை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம்.